மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் இந்த மார்க்கத்தை எதற்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த உலகத்திலே நிறைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் மதுபானம் வருந்துவதில்லை, சூதாட்டங்களிலே ஈடுபடுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, மோசடி செய்வதில்லை, யாரையும் ஏமாற்றுவதில்லை, கலப்படம் செய்வதில்லை. இப்படி நிறைய நமக்கு கட்டுப்பாடுகளை விதித்து நிறைய சிரமங்களை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த மார்க்கத்தை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இந்த மார்க்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் நாம் வட்டி வாங்கலாம், சுரண்டலாம், கலப்படம் செய்யலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம். இப்படி ஒரு வழி நம் முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ மாட்டோம், இப்படித்தான் வாழ்வோம் என்ற ஒரு நெறியோடு இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை. ஒரு 60 ஆண்டுகள் நாம் வாழ்ந்து விடுவோம், ஒரு 70 ஆண்டுகள் வாழ்ந்து விடுவோம், அல்லது சில பேர் ஒரு 80 ஆண்டுகள் வாழ்ந்து விடுவார்கள். அதன் பிறகு என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய நாம் மரணத்தை தழுவிய பிறகு இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். நம்மை எல்லாம் திரும்பவும் அவன் உயிர்ப்பிப்பான். நம்முடைய நன்மை தீமை பட்டியலை நம் முன்னே வீசி எறிந்து, இதோ பார்த்துக்கொள், நீ எழுதிய விடையை பார்த்துக்கொள், உன்னுடைய மதிப்பீட்டை, உன்னுடைய மார்க்கை பார்த்துக்கொள் என்று அல்லாஹ் ஒரு தீர்ப்பு வழங்குவான், நியாய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் நாம் சொர்க்கம் என்ற தீர்ப்பை பெற வேண்டும், நரகம் என்ற தீர்ப்பை பெற்றுவிடக் கூடாது. இதற்குத்தான் நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோமே தவிர இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்காக இந்த மார்க்கத்தில் இல்லை. இந்த மார்க்கத்தில் இல்லாமல் இருந்தால் பெரும்பான்மையாக நீங்கள் இந்த நாட்டிலே வாழ முடியும். சிறுபான்மை என்ற காரணத்திற்காக நீங்கள் படுகின்ற பல இன்னல்களை உங்களால் தவிர்த்திருக்க முடியும். ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் சிறுபான்மையாகவே இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நாங்கள் இந்த மார்க்கத்தை விடமாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறோமே. அதற்கு என்ன காரணம்? நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது மறுமை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களை பெருநாள் தொழுகையிலே வந்து குழும வைக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே உங்களை திரள வைப்பது எது? அந்த நம்பிக்கை. 5 வேளை தொழுகையிலே பள்ளி வாசலை நிறைக்கிறீர்களே, அதற்கு அடித்தளமாக இருப்பது என்ன? தொலை வருபவர்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் தருவாங்களா? அந்த நம்பிக்கை. நீங்கள் பகல் காலங்களிலே ரமலான் மாதத்திலே பட்டினியாக கிடக்கிறீர்களே, அதற்கு அடித்தளமாக அமைந்திருப்பது என்ன? அந்த நம்பிக்கை தான். இந்த உலகத்திற்காக நாங்கள் வாழவில்லை. இந்த உலகத்தில் நாங்கள் சரியான முறையிலே வாழ்ந்தால் மறுமையிலே நாங்கள் வெற்றி பெற முடியும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையாக இருக்கிறது. இது நான் சொல்லி தெரிகிற ஒரு அடிப்படை இல்லை, நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அடிப்படை. உங்கள யாருக்கும் இதுல சந்தேகமே இருக்காது. இஸ்லாம்னா மறுமை தான். இஸ்லாம் என்றால் மறுமை வாழ்க்கை தான், மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை தான், மௌத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பு நாளிலே நல்ல தீர்ப்பை பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். இதையெல்லாம் நம்ம நல்லா விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் ஒன்றை விளங்கவில்லை. அதுதான் அடிப்படை என்று விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர என்ன விளங்கல? அந்த மறுமையில வெற்றி பெறுவதற்கு என்ன வழியில போகணும், என்ன பாதையில போகணும், பாதையைத்தான் விளங்காம இருக்கிறோம். லட்சியத்தை எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த மறுமையில வெற்றி பெறுவதற்கு என்ன வழி தெரியல. அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுகிறோம். ரூட் தெரியாம வேற பிளைட்ல போய் ஏறினா போய் சேர முடியுமா? அது எந்த ரூட்ல போகணும், எந்த முறையில் போகணும் என்பதை விளங்கி வைத்திருந்தால் தான் நீங்கள் எந்த இடத்தை நோக்கி செல்ல போகிறீர்களோ அதை அடைய முடியும். இந்த காரைக்குடி மீட்டிங் வருவதற்காக வேண்டி சென்னைக்கு போற ரூட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்க முடியுமா? காரைக்குடி மீட்டிங் வரக்கூடியவர்கள் காரைக்குடியை நோக்கி செல்லக்கூடிய சாலையிலே
சென்றால் தான் அந்த ஊரை அடைய முடியும். ஆனால் மறுமை வெற்றிக்கு என்ன வழி? மறுமை வெற்றிக்கு உரிய பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அந்த வழியை உங்களிலே அதிகமான பேர் தெரிந்து வைத்திருப்பதாக தெரியவில்லை. நீங்க எப்படி தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்முடைய அஜர்த்துமார்கள் நமக்கு என்ன சொல்கிறார்களோ அது அப்படியே கேட்போம். அது போதும், நம்ம வெற்றி பெறுவதற்கு அதுவே போதும். அஜர்த்து சுன்னத்துன்னா நம்ம அதை செய்வோம், அஜர்த்து ஹராம்னா அதை விட்டுருவோம், அஜர்த்து முஸ்தகப்புண்டார்னா அதுக்கு ஆதரவா நிற்போம் என்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லது நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஊர்ல எல்லாரும் எப்படி போறாங்களோ, ஊர்ல அதிகமான மக்கள் எப்படி போறாங்களோ அந்த ரூட்ல நம்ம போய்கிட்டே இருப்போம், அதுல வெற்றி பெற்றுடலாம் அப்படி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில இதெல்லாம் மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய ஒரு வழி என்று அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ் சொல்லல. எந்த அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்புக்கு நீங்கள் அஞ்சு இஸ்லாத்தில் இருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மெஜாரிட்டியை பாத்துறாத, பெரும்பான்மையை பாத்துறாத, ஊரோட ஒத்து போறேன்னு சொல்லிட்டு மார்க்க விஷயத்துல வளைஞ்சு கொடுத்துறாத. ஊரோட ஒத்து போங்க. எதுல ஒத்து போகணும்? உலக விஷயங்கள்ல ஒத்து போங்க, நிர்வாக விஷயத்துல ஒத்து போங்க, வணக்க வழிபாட்டில் ஒத்து போக முடியுமா? அப்ப மார்க்க விஷயத்துல ஊரோட ஒத்து போகணும், மெஜாரிட்டி அனுசரித்து போகணும் என்ற ஒரு மனநிலையின் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் மக்களால் எதிர்க்கப்படுகிறது. ஏன்? நாங்கள் ஊரோடு ஒத்து போக கூடாது என்று சொல்கிறோம். யாரோடு ஒத்து போக வேண்டும்? அல்லாஹ்வோடு மட்டும்தான் ஒத்து போக வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலோடு மட்டும்தான் ஒத்து போக வேண்டும். மார்க்க விஷயத்தில் வேறு எவரோடும் ஒத்து போக கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அப்படி நமக்கு சொல்லி தருகிறான். ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். இந்த பூமியிலே வாழுகிற பெரும்பான்மை மக்களை நபியை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் உங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். பெரும்பான்மையான ஆட்களை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அப்ப மெஜாரிட்டியை பார்த்து கொண்டு முடிவெடுக்க முடியுமா? முடியாது. உலக விஷயத்தில் கூட இப்படி எடுக்க முடியாது. இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம காரைக்குடியில் வீடு வீடா போய் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவோம். என்ன கருத்து கணிப்பு நடத்துவோம்? சினிமா பார்க்கிறது நீங்க பார்க்கிறீங்களா இல்லையா கருத்து கணிப்பு நடத்துங்க. முஸ்லிம்கள்ட்ட மட்டும் நடத்துங்க. அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்க? பார்க்கிறது இல்லைம்பாங்களா, பார்க்கிறேன்பாங்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்க? பார்க்கிறேன்பாங்க. அப்ப நம்ம ஓட்டெடுப்பு பார்த்தோம்னு சொன்னா 1000 முஸ்லிம்கள்ட்ட கேட்டா 975 பேர் என்ன செய்வாங்க? நாங்க சினிமா பார்க்கிறோம். ஒரு 25 பேயன் இருப்பானுங்க, நாங்க பார்க்க மாட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். ஜமாத்தெல்லாம் கூட்டி வைத்து பள்ளிவாசல்ல கூட்டி ஓட்ட கொட்டி இப்ப 975 பேர் சினிமா பார்க்கிறது என்று முடிவு செய்து விட்ட காரணத்தினால் இன்னையிலிருந்து சினிமா பார்க்கிறது ஹலால் சொல்ல இயலுமா? அல்லது வீடு விடா போய் தொழுவுற ஆட்களை கணக்கு எடுங்க. 5 வேளை தொழுவுற ஆள் எத்தனை? காரைக்குடியில் உள்ள எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் கணக்கு எடுத்தோம்னு சொன்னா எவ்வளவு தேரும்? இதே கணக்கு தான் தேரும். 1000க்கு 950 975 தேரும். அப்ப ஓட்டு போட்டு வச்சு எல்லாத்தையும் குலுக்கி பார்த்தீர்களா? தொலைவில்லை என்பவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் நாமும் அதே மாதிரி முடிவு பண்ணி இனிமேல் தொழுவை தேவையில்லை, பள்ளிவாசல் எடுத்து மூடி விடுவோம் அப்படின்னு முடிவு எடுப்போமா? எடுத்தா ஒத்துக்குவீங்களா? அப்ப நமக்கு தெரிகிறது இந்த பெரும்பான்மை அடிப்படையில் நம்ம தீர்மானிக்க முடியாது. பெரும்பான்மை முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வராம இருக்கா, இவன் செய்யற மத்த காரியம் எப்படி சரியா இருக்கு? பெரும்பான்மை முஸ்லிம் எல்லா தப்பும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப மெஜாரிட்டி அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் மார்க்கம் சொல்கிறீர்கள். நீங்கள் மார்க்கம் என்று செய்கிற பல காரியங்களை எடுத்து பார்த்தால் அது குர்ஆனில் ஆதாரம் இல்லை, நபி வழியில் ஆதாரம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறீர்கள்? நிறைய பேர் செய்யறோம்ல, ஊர்ல ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊர்ல ஒன்னா இது மட்டுமா செய்யறீங்க? ஒன்னா சேர்ந்து கொண்டு டவுரி வாங்குறீங்க. ஊர்ல சேர்ந்து என்ன பண்றீங்க? பெண் வீட்டார்ட்ட டவுரி வாங்குறீங்க இல்லங்க? டவுரி வாங்கக்கூடியவர்கள் அதிகமா, வாங்காதவர்கள் அதிகமா? வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் தான் அதிகம் இருக்கா இல்லையா? அந்த வரதட்சணை கூட எப்படி வாங்குறீங்க? ஊரை அழைத்து, உறவினரை அழைத்து, சொந்தக்காரங்களை அழைத்து, நம்ம அத்தனை பேரை அழைத்து, முத்துவள்ளியை அழைத்து, அஜிர்த்துமார்களை அழைத்து எல்லாரையும் சாட்சியா வைத்துக் கொண்டு வாங்குகிறீர்களே. இப்படி வாங்கியவர்கள் அதிகமா, வாங்காதவர்கள் அதிகமா? வாங்கியவர்கள் அதிகம். அப்ப இப்படி தீர்மானம் போட முடியுமா? எல்லோரும் அதிகமான பேர் வரதட்சணை வாங்குகிறோம், அதனால் இனிமேல் எவனாவது வரதட்சணை கூடாது என்று சொன்னால்
அவன் ஊரை விட்டு ஒதுக்கப்படுவான்னு சொல்லுவீங்களா? வரதட்சணை வாங்குறது ஹலால்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்திலே மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதற்கு எந்த மரியாதையும் கிடையாது. குர்ஆன்ல இருந்தால் அது மார்க்கம், நபிகள் நாயகம் சொன்னால் அது மார்க்கம். அதை சொல்பவன் ஒருவனாக இருந்தாலும் சரி அதுதான் சரியான வழி. அதை எதிர்ப்பவன் 1000 பேர் இருந்தாலும் சரி அது தவறான வழி. இந்த அடிப்படையை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை வெற்றிக்குரிய முதல் வழி இதுதான். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அஜர்த்துமார்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர்கள் தொழுகிறார்கள், தொழுக வைக்கிறார்கள், நமக்கு அலிபே பாரத்தை சொல்லித் தருகிறார்கள், 7 ஆண்டு கால மார்க்க கல்வியை கற்றிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்வதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு மூளை செலவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் அஜர்த்துமார்கள் சொல்வதை கேளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. எதை கேட்கணும்? எந்த விஷயத்திற்கு குர்ஆன் ஆதாரத்தை வைத்து உங்களுக்கு சொல்கிறாரோ, எந்த விஷயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை காட்டி அவர் சொல்கிறாரோ கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். அது என்ன அஜர்த்து சொன்னா கேட்கிறது, ராமசாமி சொன்னா கூட கேட்க வேண்டும். ஒரு ராமசாமி வந்து குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டின பத்திங்களா, உங்க அல்லாஹ் இப்படி தான் சொல்றாரு, இதை கேட்டு நடக்க மாட்டீங்களான்னு கேட்டால் நீங்க சொல்ற ராமசாமியை பாக்குறீங்க, அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்து அதை கட்டுப்படுத்த ஆக வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் எடுத்து சொல்வார்களே, ஆனால் நீங்கள் எவருடைய சொல்லை கேட்பதிலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அது தப்பு இல்லை, அது மறுமை வெற்றிக்கு தடையானது இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாததை சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதை சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருப்பதை சொன்னால், கண்டித்திருப்பதை சொன்னால், அதை மார்க்கம் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால் அதையும் கேட்பீர்களா? அதை கேட்டால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவீர்களா? அல்லாஹ் திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும். அந்த நியாய தீர்ப்பு நாள் எந்த மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்களோ அந்த மறுமை நாளையிலே, நியாய தீர்ப்பு நாளையிலே, நியாய தீர்ப்பு வழங்கி முடிக்கப்பட்ட பிறகு சில பேர் நரகத்திற்கு செல்வார்களே, அப்படி நரகத்திலே போடப்பட்டவர்கள் புலம்புவார்களாம். எப்படி புலம்புவார்களாம்? யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே. அப்ப எதனால நரகத்துக்கு போயிருக்கான் வழங்குதா? நரகத்துக்கு போனவனுக்கு தெரியும் நம்ம ஏன் நரகத்துக்கு போயிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டா குருட்டாம்போக்குல அவனுடைய தீர்ப்பு இருக்காதுங்க. ஒரு ஆளுக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா, டேய் உனக்கு நரகம் போடா, டேய் உனக்கு சொர்க்கத்துக்கு போடா, அப்படி எல்லாம் சொல்ல மாட்டானா. எப்படி சொல்லுவான்? இங்க வா, இந்த அப்படி நீ என்னென்ன செஞ்சியோ பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் இந்த அப்படிடா எல்லாம் இங்க வச்சிருக்கிறேன்டா என்று நம்ம கையில பேப்பரை கொடுத்து படிச்சு பார்க்க சொல்லி மார்க் ஷீட்டை எல்லாம் கொடுத்து கொடுத்தால என்ன செய்வான்? நம்ம அரசாங்க பரீட்சையில கூட உங்களுக்கு பேப்பர் தர மாட்டான். எழுதின பேப்பர் தருவானா? அது அவங்க பாதுகாத்து வச்சுக்கிறானுவ. அவன் போட்டதுதான் மார்க்கு. எவனாவது லூஸ் பைய மாதிரி ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து ஒண்ணு கிடக்கு ஒண்ணு மார்க் போட்டான்னு வைங்க, உங்க லைஃப் வீணா போயிரு. அல்லாஹ் எப்படி தர மாட்டான்? உனக்கு மார்க் போட மாட்டான். சும்மா மார்க் பரீட்சை எழுதின பேப்பரையும் எழுதுறோம். அப்படி புர்ரா, நீ எழுதின பேப்பரையும் பாரு, நான் போட்ட மார்க்கையும் பாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய கல்யாணம், நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய கர்மாதி எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி இக்ரா கிதாபக புடி, உன்னுடைய பதிவேட்டை வாசித்து பார். வ கஃபாபி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னை பற்றி கணக்கெடுக்க தீர்மானிக்க நீனே போதும், நான் ஒண்ணு வேற ஆளுக்கு உனக்கு துணை தர வேண்டியதில்லை. ஓ மார்க் சீட்டை வைத்து நான் போட்டிருக்கிற சரியான முடிவு செய்யறது உனக்கே முடியும். இந்த புடி நல்லா கொடுப்பான். அவனுக்கு தெரியும், ஆஹா நாம நரகத்துக்கு போறோம், இன்ன காரணத்துக்கு தான் போறோம். ஏன் காரணம் சொல்லித்தான் உள்ள போடுறான். அதனால நரகத்துல போட்டு புரட்ட உடனேயே அவனுக்கு தெரிஞ்சு போயிரும் நாம ஏன் நரகத்துக்கு வந்திருக்கிறோம். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே. இந்த ரெண்டையும் செய்யாமல் நாம் என்ன செய்தோம்? இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா ஃபஅலல்லுன சபீலா, நாங்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோமே, தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோமே,
எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று நரகத்திலே போட்டு வறுக்கும் பொழுது நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று நாளை நடக்கக்கூடிய காட்சியை கண் முன்னே அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறான். எதுக்கு எடுத்து காட்டுகிறான்? நீ அப்படி புலம்புற ஒரு ஆளா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. எதுக்கு அல்லாஹ் இதை எடுத்து காட்டினா, நாளைக்கு போய் நம்மளும் போய் அங்க கடந்துக்கிட்டு அல்லாஹ்னால கேட்காம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, அவங்க கூட்டம் போடக்கூடாது தடையெல்லாம் செஞ்சு பார்த்தோமே, வேற என்ன அல்லாஹ் தானே கேட்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தானே சொன்னாங்க, அதை விட்டுவிட்டு எங்க தலைவர்கள் சொன்னதை கேட்டோமே, எங்கள் பெரியார்கள் சொன்னதை கேட்டோமே, கொண்டாந்து இப்படி தள்ளிவிட்டாங்களே எங்களை அப்படின்னு சொல்லி நரகத்தில் கிடந்து யார் புலம்புவா? இந்த அல்லாஹ் ரசூலை சொன்னதை கேட்காம மற்றவங்க சொன்னதை கேட்டு மார்க்கத்தை முடிவு செய்தார்களே அவர்கள் எல்லாம் நரகத்தில் போட்டு வறுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப மறுமை வெற்றிக்கு வழி என்ன? பயான் முடிஞ்சே போச்சு, அவ்வளவுதான் தலைப்பு. மறுமை வெற்றிக்கு வழி என்ன? சுருக்கமா சொல்வதாக இருந்தால் ஒரு வரியில் பதில் சொல்லக்கூடிய தலைப்பு இது. மறுமை வெற்றிக்கு வழி என்னவென்றால், மார்க்கம் என்று நீ எதை செய்தாலும் அல்லாஹ் சொன்னபடி செய், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி செய், வேற யார் சொன்னபடியும் செய்யாது, இவ்வளவுதான் மார்க்கம். இதுதான் வெற்றி. இதுல போயிட்டீங்களா நிச்சயமாக நீங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிற கொள்கையை தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து இன்று வரை உள்ள நல்ல அறிஞர்கள், சரியான மார்க்க அறிஞர்களும் இதைத்தான் உலகத்திற்கு சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்க. இதுதான் எங்களுடைய அடிப்படையான விஷயம்ங்க. இப்ப நான் கேட்கிறேன், இதை சொன்ன உடனே இதுல ஒரு கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்? இப்படி சொல்றோம்ல, இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப அல்லாஹ் சொல்லாதையும் நம்ம செய்யறோமோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாதையும் நம்ம செய்யறோமோ, அப்படியான விஷயங்கள் கூட நம்மள்ட்ட இருக்குதோ அப்படின்னு நீங்க நினைப்பீர்கள். இருக்கிறது. ஒன்னு ரெண்டு இல்ல, ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லாததை மார்க்கம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது ஒன்று இரண்டு அல்ல, ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அதையெல்லாம் எதை நம்பி செய்கிறீர்கள்? உங்களுடைய மதகுருமார்களை நம்பி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மார்க்கம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இரண்டு விஷயங்களிலே மற்ற மார்க்கங்கள் இருந்து தனித்து வேறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம்? இந்த மார்க்கம் என்பது வேறு மார்க்கங்கள் எப்படி அந்த மார்க்கத்தை சொல்லியே சுரண்டுவதற்கு உரிய வாசலை அடைக்காமல் இருக்கிறதோ, சுரண்டுவதற்கு வழி அமைத்து கொடுத்திருக்கிறதோ, அந்த வாசலை எல்லாம் அழுத்தமாக சாத்திவிட்டு மதத்தை சொல்லி சுரண்ட இயலாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இருப்பது இந்த மதத்தினுடைய, இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்புங்க. வேற எந்த மதமாக இருந்தாலும் சொல்லி அந்த மதத்தை சொல்லியே என்ன செய்யலாம்? ஒருத்தனை ஏமாத்தலாம். அந்த மதத்தை சொல்லி பயங்காட்டியே சிலரை அடிக்கலாம். அந்த மதத்தை சொல்லி பயங்காட்டியே ஒருத்தனை என்ன செய்யலாம்? ஏமாத்தலாம், ஃப்ராட் பண்ணலாம். இப்படியான வாசல்களை எல்லாரும் திறந்து வைத்திருக்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்ன? எந்த மனுஷனும் எந்த ஒரு மனுஷனையும் இஸ்லாத்தை சொல்லி சுரண்ட முடியாது. அவ்வளவு அழகான சுரண்டுவதற்கான அத்தனை வாசல்களையும் இஸ்லாம் அடைத்திருக்கிறது என்பது இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. எப்படி அடைக்கிறது என்று கேட்டால், இஸ்லாம் இறைவனை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது இறைவன் தேவையற்றவன் என்று ஒரு தத்துவத்தை சொல்லும். எல்லா மார்க்கங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இறைவனுக்கு தேவை உள்ளவன்கிற மாதிரியும், அவனுக்காக கொண்டாந்து காணிக்கையை கொட்டுங்கிற மாதிரியும், கொட்டுன காணிக்கைய அவங்க இறைவன் பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்களே அவங்க சுருட்டிக்கிட்டு போற மாதிரி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இஸ்லாம் இறைவனை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது இறைவன் தேவையற்றவன் என்று ஒரு தத்துவத்தை சொல்லும். எல்லா மார்க்கங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இறைவனுக்கு தேவை உள்ளவன்கிற மாதிரியும், அவனுக்காக கொண்டாந்து காணிக்கையை கொட்டுங்கிற மாதிரியும்,
கொட்டுன காணிக்கைய அவங்க இறைவன் பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்க சுருட்டிக்கிட்டு போற மாதிரி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? பள்ளிவாசலுக்கு வர்றியா, இறைவனுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வராத, தேங்காய் வாங்கிட்டு வராத, உண்டியல்ல காசு போடுற காசு கொண்டு வராத, இறைவனுக்கு படையல் செய்வதற்காக எந்த பொருளையும் கொண்டு வராத, அவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எண்ணெயோ தேனையோ பாலையோ மோரையோ கொண்டு வராத, வீசினகை வெறுங்கைமாவா, உன் இறைவன் தேவையற்றவன் என்று சொல்லி கடவுள் பெயரை சொல்லி சுரண்டுவதை இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி யாரும் சுரண்ட இயலாது. அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் சில பேர் தங்களை அறிவித்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதை எல்லா பகுதியிலும் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசலையும் அழுத்தமாக சாத்தி வைத்து விட்டு சென்றார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், மத குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களை இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வைத்து அதன் பெயரை சொல்லி மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தலையாட்டி கொண்டு அந்த சுரண்டலுக்கு பலியாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விடுகிறான், உங்க ஊர்ல என்ன தீமை அதிகமாக இருக்கிறதோ அதை சொல்வதுதான் உங்க ஊருக்கு நன்மை தரும். அதுக்காக உங்க ஊர்ல என்னென்னலாம் இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். இந்த காரைக்குடியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்களே, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டு கொண்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். ஒரு நோய் வருகிறது, ஒரு நொடி வருகிறதா, கழுத்துல ஒன்ன கொண்டு மாட்டு, நோய் போயிரும். இடுப்புல கொண்டு அதை கட்டு, நோய் போயிரும். தோல் புஜத்தில் உன்னை கட்டிக்க, உனக்கு முசீபத்து விளைகிறேன். உனக்கு வியாபாரம் வேணுமா, இந்த படத்தை கொண்டே கடையில மாட்டு, வியாபாரம் பிச்சுக்கிட்டு போவோம். இது எல்லாம் தாயத்து வகை தான். இந்த மாதிரி ஒருவன் தொங்க விட்டுக் கொள்வானையானால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் வெளியேற்றான் அர்த்தம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த ஒருத்தன் இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? அப்ப அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நீ ஒரு பொருளை நம்புகிறாய், தாயத்தை நம்புகிறாய், தட்டை நம்புகிறாய், தகடை நம்புகிறாய், நூலை நம்புகிறாய். இப்படி நம்பினால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டாய் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லக்கூடிய மத குருமார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களுக்கு தலைவலி என்று போகிறீர்களா, வைத்த வலி என்று போகிறீர்களா, வேறு ஏதாவது பிரச்சனை என்று போகிறீர்களா, 3 நாளா புள்ள சாப்பிட மாட்டான்னு சொல்றீங்களா, தூக்கத்துல முழிச்சு முழிச்சு கத்துறான்னு சொல்றீங்களா, உடனே வெட்ட போறது. அது எதுக்குரிய டாக்டர் போ, அதுக்குள்ள ஆலோசனை கேட்கிற விட்டுட்டு இவர் யார்? நம்ம மாதிரி ஒரு மனிதர். இவற்றை போய் நம்ம கேட்கிறவன் மூளை வேணாமான்னு யோசிக்கணுமா இல்லையா? நம்ம போய் என்ன செய்யறது? அசர்த்து புள்ள 3 நாளா தூங்கல, அசர்த்து புள்ள முழிச்சு முழிச்சு கத்துறான், அசர்த்து பையன் ஒரு மாதிரியா இருக்கிறான், பையன் அப்படி முழிச்சு முழியா இருக்கிறான், அசர்த்து வைத்த வலி 5 நாளா வைத்த வலி, அசர்த்துக்கு வைத்த வலி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறாரு, கண்ணால பாக்குறோம். அசர்த்து விட்டு பிள்ளைக்கு வைத்த வலினா ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாரு, கண்ணால பாக்குறோம். அசர்த்து விட்டு பையன் ஒழுங்கா படிக்கலான்னு சொன்னா டியூஷன் வச்சு படிச்சு கொடுக்குறாரு, கண்ணால பாக்குறோம். நம்ம என்ன பண்றோம்? இவருக்கு அசர்த்துல போயிரு, அசர்த்து நீங்க தான் செய்யணும். அசர்த்து அந்த மாதிரியான திறமை உள்ளவரா இருந்தா அவர் அசர்த்தா இருப்பாரா? அசர்த்தாவை ஏன் ஆகுறாங்கன்னு விளங்குதா? ஏன் ஆகுறாங்க? பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க, படிப்பு ஏறல, மதரசாக்காச்சு அனுப்பு, அப்படித்தான் அசர்த்தா ஆகுறோம் நாங்கெல்லாம். அசர்த்தா எப்படி ஆகுறது? ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இருந்தா நாங்கெல்லாம் ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ வேற மாதிரி நாங்க போயிருப்போம். எங்க அப்பா அம்மாட்ட கூட படிக்க வைக்கிறாங்க, படிப்பு ஏறல. அப்ப என்ன பண்றாங்க? படிப்பு தான் ஏறல, ஓத வச்சு போடுங்க. ஓத போடுறது என்ன ஊரை போடுற மாதிரி. அப்ப என்ன செய்யறது? எங்களை எல்லாம் ஓத போட்டாங்க. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நம்ம போய் படிக்கலன்னு போய் அசத்தில் போய் கேட்கலாமா? அவருக்கே ஏறலையே அப்படின்னு கூட விளங்காம நம்ம என்ன பண்றோம்? அசர்த்து நீங்க தான். அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியா, இங்க வாங்க, தட்டு எழுதி தட்டுல நம்பர் நம்பரை நம்ம போடுவார். இதை கரைச்சு குடிங்க, 11 நாளைக்கு கரைச்சு குடிங்க, சரியா போயிடும். ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போங்க. எப்படிங்க? பெரிய பயங்கரமான இந்த பெரிய வைத்தியம் இது. பெரிய பெரிய டாக்டர் இருக்கான் பாருங்க, ஸ்பெஷல் அமெரிக்கா லண்டன் படிச்சுட்டு வந்தவன், அவனுக்கு கூட கன்சல்ட் பீஸ் 200 ரூபா தான். அவனுக்கு கூட கன்சல்டிங் எவ்வளவு வாங்குவான்? மெட்ராஸ் மாதிரி ஊர்கள்ல ஒரு 200 ரூபா வாங்குவான். மெட்ராஸ்ல 20 ரூபா வாங்குற நல்ல டாக்டர்களா இருக்கிறார்கள்.
இவர்கிட்ட அசரத்திட்ட போனீங்கன்னு வைங்க, கன்சல்டிங் ஃபீஸ் எவ்வளவுங்க? ஒரு 501 ரூபா கொடுங்க, எல்லாம் அந்த 1 ரூபா ஒட்டிக்கிறாரு. ஒரு 1100 ரூபா வெட்டுங்க. வைத்த வலின்னு போனீங்களா, இது வைத்த வலி இல்ல, டாக்டர்கிட்ட போயிடாத. அந்த வேப்ப மரத்தில் 3 பேய் இருக்கிறது, பேய் கோளாறு, ஏவல் வச்சுட்டான், செய்வினை வச்சுட்டான், அந்த ஏத்து வீட்டுக்கார என்னமோ உனக்கு பண்ணிவிட்டா, இப்படி நினைச்சாது பயத்தை காட்டி அதுக்கு என்ன செய்யணும்? இதை போடு, கழுத்துல இதை மாட்டிக்க, தோல் அதை மாட்டிக்க இப்படிங்கிறாரு. அட, இவ்வளவு பெரிய பகுத்தறிவு பெற்ற ஒரு மனுஷன் மூளையை அடகு வச்சுவிட்டு இவன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் இந்த நூல்ல என்ன இருக்கு, அப்படி நூல்ல என்ன இருக்குது? இந்த நூலை நபிகள் நாயகம் அவர்கள் இது மாதிரி நூல் போட்டாங்களா? எவ்வளவோ சஹாபாக்கு நூல் போடுறதுல ஒரு சக்தி இருக்குமே, ஆனால் அந்த சக்தி யாருக்கு கண்டிப்பா இருக்கணும்? நபிகள் நாயகத்துக்கு இருந்திருக்கணும். நம்ம அசரத்தையெல்லாம் விட அவங்க பெரிய அசரத் தானே. எந்த அசரத்தை விடவும் பெரிய அசரத் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானங்க. இப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்தால் எவ்வளவோ நோயாளிகள் நபிகள் நாயகம் காலத்தில் நோயாளிகளை போய் சந்திக்க வீடுடா போயிருக்கிறார்கள். போய் என்ன பண்ணாங்க? ஆஹா, என்னப்பா உனக்கு நோய்ங்கிறிய, நோய் இல்லையே உனக்கு, உனக்கு பேயில பிடிச்சிருக்குது, இந்த இதை செய், இதை நூலை முடிஞ்சு போட்டுக்க என்று சொன்னாங்களா? சூப்பர் தாயத்தை வச்சுக்கிற வீட்டுல வந்து வாங்கிட்டு போன சொன்னாங்களா? கரைச்சு குடின்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? லாபச தஹூர், கவலைப்படாதீங்க, தூய்மையா போயிரும், சுத்தமாயிரும், குணமாயிரும், கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு ஆறுதல் சொல்வார்கள். இதைத்தான் நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணுமே தவிர இந்த தாயத்துக்கு எங்க இருந்து வேலை? அதே மாதிரி நபிகள் நாயகம் என்ன சொல்வார்கள்? ஒரு நோயாளியை பார்க்க போனார்களே, ஆனால் அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபா லா யுகாதிரு சகமன் வலா அலமா. இறைவா, இந்த நோயை நீ குணமாக்கி விடு, முழுமையா குணமாக்கி விடு, அறவே மிச்சமில்லாத வகையில குணமாக்கி விடு, உன்னை தவிர யார் நோயை குணமாக்குவா? நீ தான் குணமாக்குறவன் அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு சொல்லை அந்த நோயாளிக்கு விளங்குற மாதிரி சொல்லிவிட்டு வருவார்களே தவிர என்ன செய்ய மாட்டார்கள்? தாயத்தோ தட்டோ தகடோ இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். அந்த வாசல் அடைச்சிட்டு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அதோட எச்சரிக்கையும் பண்றாங்க. என்னது? எவன் இப்படி தொங்க போட்டுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டான். ஒரு ஆள் வர்றார் நபிகள் நாயகத்தின் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். ஒரு 10 பேர் வருகிறார்கள். 9 பேர்ட்ட உறுதிமொழி எடுத்தார்கள். ஒரு ஆளை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவரும் தாயத்து போட்டிருந்தார். இதை போட்டுக்கிட்டு இஸ்லாத்தில் சேர்ற உறுதிமொழி எடுக்கிற, வெளியே போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ இஸ்லாத்தில் சேர்றேங்கிற ஒரு உறுதிமொழி கொடுத்தால் இதை தூர எரிஞ்சு எடுத்தா அந்த உறுதிமொழி எடுக்கணும். இதுவும் அதுவும் சேர்ந்து இருக்காதுன்ட்டாங்க. தாயத்து நம்பிக்கையும் இஸ்லாம் நம்பிக்கையும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது. இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்திலே மத குருமார்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு அற்பமான இந்த சில்லறை காசுகள் கிடைக்கிறது என்பதற்காக மார்க்கத்தோடு விளையாடுவீர்களா? உங்களுடைய அஜர்த்துமார்கள் தவறான வழிகாட்டினார்கள் என்பதற்காக வேண்டி அதை பின்பற்றி உங்களுடைய மறுமையை பாழாக்கிக் கொள்வீர்களா? மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை மறுமையில் காத்திருக்கிறது என்று நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? நீங்கள் எல்லாம் ஏமாந்த குற்றத்துக்கு தான் போவீங்க. அவர் எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பாரு? ஏமாத்துற குற்றத்தில் போய் நின்றால் உன்னால் மறுமையை தாங்கிக் கொள்ள இயலுமா? அடி, மறுமையில் நம்ம வெற்றி பெற இயலுமான்னு சிந்தித்தால் ஏன் சண்டை, ஏன் சச்சரவு? எதுக்கு நீ நான் முட்டி மோதிக்கிறோம்? இதை சொல்றதுனால உங்கள்ட்ட ஏச்சு பேச்சு வாங்குறாங்க, எங்களுக்கு நன்மை என்ன? எவ்வளவு தரக்குறைவாக மேடைகள் போட்டு திட்டுகிறீர்கள். அப்படிலாம் நாங்கள் திட்ட மாட்டோம். பாயிண்டுகள் எடுத்து வாதங்களை வைப்போம். எந்த மனுஷனையும் திட்டுகிற இயக்கம் இல்லை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். நீங்கள் எந்த அளவுக்கு தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசினீர்கள் என்பதற்கு இந்த காரைக்குடி மக்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி நாங்கள் பேச மாட்டோம். எதுக்கு இதெல்லாம்? நீ என்ன திட்டினாலும் சரி, இந்த சீர்திருத்தம் தொடரும், பின்வாங்க மாட்டோம் என்று இருக்கிற காரணம் என்ன? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி. இந்த வழிக்கு எதிரான வழியை மத குருமார்கள் உங்களுக்கு சொல்லி தருகிறார்களா இல்லையா? இப்படி உங்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதே போல ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீர்கள், ஒரு கல்யாணம் செய்ய போகிறீர்கள், குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீர்கள், அல்லது ஏதோ வீடு வாங்க போகிறீர்கள். வாங்க வேண்டியது பேசாம ஒன்னு அஜர்த்து என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம், என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம், இதுக்கு அஜர்த்துக்கு இங்க அஜர்த்து ரோல் இதுல என்னன்னு அட என்னைக்கு கல்யாணம் வைக்கலான்னு நீனு பொண்ணு வீட்டுக்காரன் சேர்ந்து முடிவு பண்ணு. 2 பேருக்கு வசதியான ஒரு நாளை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போ. அல்லது ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் ஃப்ரீயா கிடைக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு போ. அல்ல பள்ளிக்கூடம் லீவ் விடக்கூடிய நாளில் வை, மழை இல்லாத காலமா வச்சு முடிவு பண்ணு. இதெல்லாம் நம்மளும் முடிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்ரு. இங்க அஜர்த்துக்கு என்ன ரோலு? இவன் என்ன செய்யறான்? அஜர்த்து வீடு கட்டணும், அஸ்திவாரம் போடணும். ஒரு நாளை பார்த்து சொல்லுங்க.
அவர் என்ன செய்வாரு? காலண்டர் எடுத்துக்கிட்டு இந்த எவனை எழுதி வச்சிருப்பான்ல, ராகு காலம் எம்ம கண்டம் குளிக்க அது இது அதை வச்சுக்கிட்டு நீங்க 17ஆம் தேதி 4 மணிக்கு வச்சுக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு காரியத்தை என்னைக்கு செஞ்சா நல்லா இருக்கும், என்னைக்கு செஞ்சா நல்லா இருக்காது என்று சொல்லக்கூடிய இது விளக்கக்கூடிய குர்ஆன் ஆயத்து எது? இந்த இல்மை எங்க இருந்து நீங்கள் பெற்றீர்கள்? வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை கெட்ட நாள் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? எந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு இதை சொல்லி தந்தது? எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலில் இருந்து இதை அறிந்து கொண்டீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்னத அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் நாளை நடப்பதை கணித்து சொல்வேன் என்று சொல்கிறானே, அவனிடத்திலே போய் அவன் சொல்வதை நம்புகிறானோ, இந்த முகமதுக்கு அருளப்பட்ட இஸ்லாத்தை அவன் நிராகரித்து விட்டான். அதை நம்புனா இதை மறுக்கிறேங்கிறாங்க. நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை நீ நம்பினால், ஒரு மனுஷன் சொல்றான், நீ வெள்ளிக்கிழமை பண்ண ஆகான் இருப்ப, திங்கக்கிழமை இருந்தா ஓகோன் இருப்ப, வளர் பிறையில கல்யாணம் பண்ணா வளர்ந்துகிட்டே போயிருவ, தேய் பிறையில பண்ணா தேஞ்சுக்கிட்டே போயிருவ, செவ்வாய்க்கிழமை பண்ணா வெறுவாயா போயிருவ, புதன்கிழமை போட்டா அது எங்கேயோ போயிருவ, இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தெல்லாம் விட்டு அடிக்கிறானே, அதை கேட்டுக்கிட்டு வந்து நீங்க நம்பினால் நீங்கள் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நம்பலங்கிறாங்க. அதை நம்புனா இதை நம்பல, இதை நம்புனா அதை நம்பல. அப்ப முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இருக்க, அதை நம்பக்கூடிய ஒரு உள்ளத்தில் எது இருக்க முடியாது? அஜர்த்திட்ட போய் நல்ல நாள் கேட்கறது இருக்க முடியாது, பால் கித்தாப் இருக்க முடியாது, அது மாதிரி நகசு பார்க்கிறது இருக்க முடியாது. எது உனக்கு வசதியான நாளோ எல்லா நாளும் நல்ல நாள் தான். அன்னு சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு தஹ்ர, காலத்தை குறை கூறாதீர்கள், ஃபஇன்னல்லாஹு வத்தஹ்ரு, காலத்தை குறை சொன்னா அல்லாஹ்வை குறை சொன்ன அர்த்தம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யசுப்புனி இப்னு ஆதம், மனிதன் என்னை திட்டுகிறான், மனிதன் என்னை திட்டுகிறான் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வே அதுக்கு தஃப்சீர் பண்றான், விளக்கம் தர்றான். மனிதன் என்னை திட்டுகிறான் அர்த்தம் தெரியுமா? அவன் காலத்தை திட்டுகிறான், காலத்தை திட்டுவதன் மூலம் என்னை தான் திட்டுகிறான். அப்ப காலத்தில் என்ன செய்யக்கூடாது? முஹர்ரம் கெட்ட நாள், சபர் கெட்ட நாள், ரபியுல் அவல் நல்ல நாள் என்ற மாதிரியான பேச்சுக்களை நீங்கள் பேசினால் அல்லாஹ்வே கெட்டவங்கிறீங்க. ஒரு கிழமை என்ன கிழமைங்கிற தன்னால உண்டானதா அல்லாஹ் உண்டாக்குனதா? அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு காலத்தை, அல்லாஹ் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை காலம் டிசைட் பண்ணுகிறது என்று நீங்கள் சொன்னீர்களேயானால் நீங்கள் என்னையைத்தான் திட்டுகிறீர்கள், என்னையைத்தான் குறை சொல்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாள் கெட்ட நாளுங்கிறீங்க, ஒரு நாள் நல்ல நாளுங்கிறீங்க. இது பொதுமக்களாகிய நீங்களா கண்டுபிடிச்சதா? இல்ல, உங்கள் மீது தவறு இல்லை, இனிமேல் நீடித்தால் உங்கள் மீது தவறு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கடைபிடித்தீர்கள், அதுக்கு நீங்களா காரணம்? உங்களுக்கு ஒரு அஜர்த் அப்படி சொன்னார், உங்களுக்கு ஒரு மத குரு அப்படி சொன்னார், அதை நீங்க கண்ணை மூடி நம்பினீர்கள். நம்பிக்கை நினைச்சீங்க. எத்தனை ஊர்ல பாக்குறோம், சஃபர் மாசம் அந்த ஒரு மாசத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நடக்குதா இல்ல? முஸ்லீம் ஊடுகள் இல்லைங்க, முஸ்லீம் ஊடுல அல்லாஹ் படைச்ச 12 மாசத்துல சபர் மாசத்துல என்ன பண்ண மாட்டான் கல்யாணம். சபர் மாசத்துல எப்படி சபுர்களி, அது பீட மாசம், அதுல எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா? அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ் படைச்ச மாசத்துல சஃபர் மாசத்துல யாரும் கல்யாணம் பண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? அல்லாஹ் ரசூல் அந்த மாசத்தை கெட்ட மாசம் என்று சொல்லாமல் இருக்கும் பொழுது அது கெட்ட மாசம் என்று சொல்ல நீ யார்? இதான் கேள்வி. செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? தேய் பிறையில வியாபாரம் பண்ண கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பெற தேய்றதுக்கு வியாபாரத்துக்கு என்ன சமம்? நெசமா பெற தேய்தா? பெற பெறையாத்தான் இருந்திருக்குது, ஒரே சைஸ் தான் பெற. அதுல வர்ற வெளிச்சம் வந்து கூடுதலா பட்டா பெருசா தெரியுது, கம்மியா பட்டா சின்னதா தெரியுது. சூரியனுடைய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற காரணத்தினால்தான் அது வெளிச்சம் வந்து கூடுதல் குறைவா தெரியுதே தவிர பெறையா வளருது. பெற உலகம் படைக்கப்படும் போது என்ன சைஸ்ல இருந்துச்சோ அந்த சைஸ்ல அன்னைக்கு இருக்கிறது. தேய்பிறை அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு அதனுடைய சைஸ் என்னவோ பௌர்ணமி அன்னைக்கும் அதே சைஸ் தான். வெளிச்சம் படுது, வெளிச்சம் படல. சூரியனுடைய வெளிச்சம் வாங்கி இந்த தஸ்மி மணி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல, ரேடியம் தஸ்மி மணி, அப்படி வெளிச்சத்தை காட்டிட்டு போட்டா வெளிச்சமா இருக்குமே. அந்த மாதிரி சந்திரன் என்ன பண்ணுது? சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி உங்களுக்கு திருப்பி அடிக்குது. அப்படி வாங்கும் பொழுது அந்த டைரக்ஷன் கரெக்டா இருந்தால் முழு நிலவாக காட்டும். கொஞ்சோண்டு சூரிய வெளிச்சம் அதுல பட்டுச்சுன்னு சொன்னா அது சின்னதா காட்டு, லேசா பட்டா அது முத பிறன்னு சொல்லுவீங்க. இதுல சந்திரன் எங்க தேயுது? சந்திரன் எங்க வளருது?
சந்திரன் வளரவும் இல்லை, சந்திரன் தேயவும் இல்லை. ஒருவேளை தேயுதுன்னு வச்சுக்கிறோம், அது தேய்கிறதுக்கு நீ தேய்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அது தெரிஞ்சா நான் செஞ்சிருவேனா? செருப்பு தேஞ்சா நானும் தெரிஞ்சிருவேன் நடத்துமா? ஒரு மனுஷன் செருப்பு போட்டு நடந்தா செருப்பு தேயத்தான் செய்யும். பார்த்தீங்களா, செருப்பு தேயுது, அதனால நீனும் தெரிஞ்சிருவேன் சொல்ல முடியுமா? அட ஒன்னு தேஞ்சா அது தேய்துன்னு சொல்லிட்டு போ, அது தேஞ்சா நான் ஏன் தேயணும் என்கிற ஒரு அறிவு கூட இல்லாம மரம் வைக்கிறான்டா தேய்பிரல் வைக்க கூடாதுங்கிறான், கல்யாணம் பண்ணா தேய்பிரல் வைக்க கூடாதுங்கிறான், வீடு கட்டினா தேய்பிரல் வைக்க கூடாதுங்கிறான், அவனா சில கிழமைகளை வச்சுக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் செய்வது இஸ்லாத்துக்கு எதிரானது என்று இருந்தும் கூட இதை இஸ்லாம் என்ற முத்திரை குத்தி உங்களுக்கு தந்தவர்கள் யார்? இந்த மூட நம்பிக்கையை உங்களிடத்தில் விதைத்தவர்கள் யார்? அசர்த்துமார்கள் இல்லையா? மத குருமார்கள் இல்லையா? மார்க்க அறிஞர்கள் என்று சொல்கிறார் அவர்கள் இல்லையா? இது சுட்டி காட்டுறோம். எதுக்காக வேண்டி? அவங்களை திட்டுறதுக்காக வேண்டியா? இல்ல, அவங்களும் சொர்க்கத்துக்கு போகணும், அவங்க மேல அவங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உங்களை நரகத்தில் ஒண்ணு நாங்க விட முடியாது. நீங்கள் நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் இதை சொல்கிறோமா? அஜர்த்தை திட்டுறதுக்காக வேண்டி சொல்றோம். நாங்கள் தானே அஜர்த்தை திட்டுறதுக்காக சொல்லல, இந்த செயல் தப்பு என்று சுட்டி காட்டுகிறோம். நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காகவும் அவர்களும் 4 பேர் திருந்தி, ஆமா நம்ம தப்புல செஞ்சிட்டோம், இவ்வளவு காலம் ஏமாத்திட்டோமே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதான மேற்று. இப்படியான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் இந்த சமூகத்திலே திட்டம் நுழைக்கப்படுகிறது. இதை சொன்னா பயங்கரவாதி, குழப்பவாதி. இது மாதிரி நீ நடந்தா இஸ்லாம் எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான் தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வருவதற்கு பல பேர் தடையா இருக்கு, தயக்கமா படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இதைத்தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? என்னங்க இது, எங்க ஆளுகளா பரவாயில்லை, உங்க ஆளுக்கு தானங்க இந்த தல்சமாத்து பேயின்னு சொல்லி இந்த மந்திரவாதிகள் சொல்லி ரொம்ப ஏமாத்துறதெல்லாம் உங்க சமுதாயத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு மறுக்கிறாங்களா இல்லையா? நீங்க செய்யற எல்லா விதமான மூட நம்பிக்கைகளும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை தடுத்து அங்கே நிப்பாட்டுகிறதா இல்லையா? அப்படிப்பட்ட காட்சி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது இஸ்லாத்தில் இல்லாது என்று சொல்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை இங்க ஜமாத்தில் நீங்க பார்க்கிறீர்கள், சமுதாயத்தில் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுகிறேன். நான் வரும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தேன், கல்வத்து நாயகம் தைக்கான்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இங்க காரைக்குடில தான். எதை பார்த்தோம் அதை சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தீமையை கண்டால் அதை கையால் தடுங்கள் என்றார்கள். அதை போய் நம்ம கையால் தடுக்க முடியுமா? கையால் தடுக்க முடியாது. ஆனால் முடியாவிட்டால் வாயால் தடுங்கள் என்று சொன்னார்கள், அது முடியும் நமக்கு. அதனால வாயால் தடுக்குகிறோம். இப்ப கல்வத்து நாயகம் தைக்காண்டு ஒரு தைக்காவை போட்டிருந்தார்கள். இதுக்கு என்ன பேசு, ஏன் இப்படி உண்டானது? ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்புக்குள்ளே தைக்காக்கள் எப்படி வந்தன? கல்வத்து எப்படி வந்தது? கல்வத்து நாயகம் என்று எப்படி வருகிறது? ஒரு மனிதனுக்கு இறைத்தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை, அவனை வழிபடக்கூடிய தன்மை, அவனை எல்லை மீறி புகழக்கூடிய தன்மை, இது எப்படி இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சமாக ஆனது? இதுல போய் பாத்தியா ஓதக்கூடியவர்கள் எல்லாம் யார்? இது உங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் யார்? இதுக்கு அங்கீகாரம் தந்தவர்கள் யார்? மதகுருமார்கள் இல்லையா? அசர்த்துமார்கள் இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், முதல் அடிப்படைக்கு வாங்க. இந்த கல்வத்து நாயகம் என்று சொல்கிறார்கள். கல்வத்துனா என்ன தெரியுமா? கல்வத்துக்கு அர்த்தம் தெரியுமா? கல்வத்து என்றால் தனிமையில் இருக்கிறது, அதாவது துறவரம் அர்த்தம். ஏறக்குறைய என்னது கல்வத்து என்று சொன்னா? சொந்தக்காரங்களை விட்டுவிட்டு, குடும்பத்தாரை விட்டுவிட்டு, ஊர் மக்களை விட்டுவிட்டு, யார்ட்டையும் பேசாம அவர் பாடு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கடவுளுக்காக தவம் செய்யறதுக்கு பேரு கல்வத்து. இப்படி ஒரு நாயகம் இருந்தார்கள். அந்த நாயகம் வாப்பாவுக்காக வேண்டி நாங்க என்ன பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாம் என்பது இந்த கல்வத்தை ஆதரிக்கிறதா? ஒரு மனிதன் அவன் இந்த சமூகத்திலிருந்து ஒதுங்கி சென்று நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்க போகிறேன் என்று ஒருவன் சொல்வானேயானால் அது இஸ்லாத்தில் நல்ல செயலா? அது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க செயலா? அல்ல அல்லாஹ் கண்டிக்கிற ஒரு செயலா? ஒருவர் எந்த மகானா இருக்கட்டும், எந்த பெரிய, இதை சொன்னா அவுலியாவை திட்டன்னு சொல்லுவாங்க, சொன்னா சொல்லிட்டு எனக்கு கவலை கிடையாது. இந்த செயல் தப்பு என்றால் தப்புதான், அவுலியா செஞ்சால் தப்புதான். தப்பை சொல்வதற்கு நாங்கள் எவருக்கும் பயப்பட மாட்டோம். தெளிவா சொல்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்திலே மனைவியை விட்டுவிட்டு, சமூகத்தை விட்டுவிட்டு தனியாக நான் போய் ஒதுங்கி தவம் இருக்க போகிறேன் என்று சொல்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு,
திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல ஒழுக்கம். தினசரி அதிகாலை படிக்க வேண்டி எந்திரிக்கவும், எழுந்தவுடன் காலையில் ஓதும் துபாவை ஓதவும், தினசரி எழுந்ததும் முதல் வேலையாக சுத்தமாக பல்துலக்கவும், தொழுகை கிழமையாக இருக்கக்கூடிய 2ஆம் மேல் படிக்கும் மாணவர்கள் ஃபஜர் தொழுகை அதாவது நேரத்திற்குள் தொழுவிட்டு தொழுகை காலங்களில் பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கி வரவும், இரவு சீக்கிரமே தூங்கச் செல்ல வேண்டும். டிவியில் சினிமா, பாடல்கள், நாடகம் எதையில் பார்க்காமல் தூங்கும் முன் போதும் துபாவை சொல்லி இறைந்து தூங்கச் செல்லவும். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த வழிபடியும் குர்ஆன் ஹதீஸ் வழிபடியும் நம்ம அனைவரும் நடந்து வருமாக இன்ஷா அல்லாஹ். தெளிவா சொல்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்திலே மனைவியை விட்டுவிட்டு, சமூகத்தை விட்டுவிட்டு தனியாக நான் போய் ஒதுங்கி தவம் இருக்க போகிறேன் என்று சொல்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா, கண்டிக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து எத்தனை சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வந்து அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம், அதற்கு தடையாக மனைவி மக்கள் இருக்கிறார்கள், மனைவி என்பதற்காக நாங்கள் அவங்களுக்கு உழைச்சு சோறு போடணும் என்பதற்காக நாங்கள் இறை தியானத்தில் ஈடுபட முடியவில்லை, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அதற்கு சம்பாதிப்பதற்கு எங்கள் காலத்தை செலவிடுவதற்காக வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை. எனவே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு பர்மிஷன் தாருங்கள். என்ன பர்மிஷன்? ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அனுமதி தாருங்கள். ஆம்பளை எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆண்மையை நாங்க நீக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு கல்யாணம் தேவைப்படாது, நாங்க புள்ளக்குட்டி பெற மாட்டோம், ஃபுல் டைமையும் எங்களுடைய வணக்கத்தில் ஈடுபடுவோம், அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருப்போம், ஒரே தொழுகை, நோன்பு, திக்ரு, ஃபிக்ருன்னு போய் கொண்டிருப்போம், இப்படி ஒரு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்களா? அழகான காரியம், எங்களுக்கெல்லாம் செய்ய முடியாத நல்ல காரியத்தை செய்கிறீர்கள், போங்கள், பள்ளிவாசல்ல கடங்கள் சொன்னார்களா? அனுமதித்தார்களா? என்ன சொன்னாங்க? எவன் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவனே இல்லை என்று சொன்னார்கள். அப்ப ஒரு சமூகத்திலிருந்து ஒதுங்குதல் என்பது வணக்க வழிபாடு என்று காரணம் காட்டிக்கொண்டு பொண்டாட்டி, புள்ள, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சொந்தம், பந்தம், ஊரு ஒண்ணு வேண்டாம் என்று ஒதுங்கி செல்வது என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவமான குற்ற செயல். அந்த செயலை எவர் செய்தாரோ அவர் சைத்தானுடைய சகாவா இருப்பாரே தவிர அல்லாஹ்வுடைய நேசராக இருக்க முடியாது. நீ நாயகம் என்றவருக்கு பெயரை சூட்டினாலும் சரி, அவர் யாராக இருப்பார்? நபிகள் நாயகம் தடுத்ததை இஸ்லாத்தின் பெயரால் அவர் உண்மையிலே செய்திருப்பாரையானால் அவர் இஸ்லாமிய வட்டத்தில் இருக்க தகுதியற்றவர் என்று மார்க்க அறிஞர்கள் சொன்னீர்களா? மார்க்க அறிஞர்கள் தடுத்தீர்களா? இது போன்ற தைக்காக்கள் எழும்புவதை தவறு என்று விளக்கினீர்களா? அதனால் வருகிற விளைவுகளை சந்திப்பதற்கு தயாராக இருந்தீர்களா? ஆதரித்தீர்கள். இல்லை என்று சொன்னால் மௌன சாட்சிகளாக இருந்தீர்கள். இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் வந்து பள்ளி வாசலில் அமர்ந்து சில செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? நான் வந்து இனிமேல் கல்யாணம் செய்ய மாட்டேன், எப்ப பார்த்தாலும் வணக்கத்தில் ஈடுபடுவேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? நாங்கள் பகலெல்லாம் வணங்குவோம், இரவெல்லாம் தூங்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் பேசிக் கொள்கிறாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் ஒரு வழிகாட்ட வந்திருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணுகிறேன், புள்ள குட்டிகளை பெற்றெடுக்கிறேன், எல்லா விதமான காரியத்தில் ஈடுபடுகிறேன், தூங்குகிறேன், தொழுகை நடத்துகிறேன். இந்த வழிமுறை எவனாவது புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப இந்த கடமையை செய்வது ஒரு முஸ்லிமுக்கு உண்டா இல்லையா? உண்டு. இதை செய்கிறவன் தான் முஸ்லிமாக இருக்க முடியும். அது மாத்திரமில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மதீனாவுக்கு சென்ற ஆரம்ப நேரத்திலே ஒரு மதீனாவை சேர்ந்த ஒருத்தரையும் ஒரு மக்காவை சேர்ந்த ஒருத்தரையும் இணைத்து
ரெண்டு பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்கள் என்று நியமனம் செய்தார்கள், சகோதரர்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மக்காவாசியை ஒரு மதீனாவாசி தத்தெடுத்து கொண்டார். இப்படி தத்தெடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதுல ரெண்டு பேருடைய ஒரு சம்பவம் ஹதீஸ் நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அபு தர்தா என்பவரையும் சல்மான் பார்சி என்பவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று நிர்ணயித்தார்கள். எப்படி நிர்ணயிக்கிறாங்க? சல்மான்கிறவர் வெளியூர்ல இருந்து வந்தவர், அபு தர்தா என்பது உள்ளூர்காரர். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வசிக்கிட்டு இருப்பாங்க. இவருடைய வீட்டில் பாதி அவர் கொடுப்பாரு, சோத்துல பாதியை கொடுப்பாரு, பேரிச்ச மரத்தில் பாதியை கொடுப்பாரு, சொத்துல பாதியை கொடுப்பாரு, டிரெஸ்ல பாதியை கொடுப்பாரு. இப்படி ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஏற்படுத்தின உடனே ஒரு நாள் சல்மான் பார்சி வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அபு தர்தா என்பவர் அவருடைய சகோதரரா ரசூலுல்லாஹ் சேர்த்தாங்களே, அவர் வீட்டில் இல்லை. அபு தர்தாவுடைய மனைவி தான் வீட்டில் இருந்தார்கள். மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் அபு தர்தா சல்மான் பார்சி பார்க்கிறாரு, இந்த அம்மா வந்து பார்த்தாலே ஒரு பங்கரை கோலமாக அழுக்கடைந்த ஆடை அணிந்து கொண்டு ஏதோ இந்த உலகத்தை வெறுத்த மாதிரி இருக்கிறாங்க. சல்மான் பார்சி கேட்கிறாரு, ஏமா அந்த மாதிரி இருக்கிறீங்க? ஒரு சராசரி ஒரு பெண்ணு மாதிரி நீங்க இருக்கலாமே, ஏன் அழுக்கடைஞ்ச ஆடை அணிந்து கொண்டு ரொம்ப ஒரு அருவருக்க தோற்றத்தில் எதுக்காக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்க சகோதரர் இருக்காரு, என் கணவர் அபு தர்தா இருக்காரு, அவருக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையும் இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் கல்வத்துக்கு போயிருவாரு. என்ன போயிருவாரு? ராத்திரி ஆனிச்சின்னு வைங்களேன், அவர் பாட்டுக்கு எஞ்சி தொழுவ ஆரம்பிச்சிருவார். பகலாச்சின்னு வைங்களேன், நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தனக்குன்னு ஒரு மனைவி இருப்பதையோ மனைவிக்கு செய்யற கடமையை பற்றியோ அவர் நினைப்பது இல்லை. அவருக்கே என் மேல நாட்டம் இல்லைன்னா நான் எதுக்காக வேண்டி என்னை அலங்கரித்துக் கொள்ளணும்? எதுக்காக வேண்டி நல்ல ஆடை அணியணும்? என் கணவன் என்னை ரசிக்கவில்லை என்று சொன்னால், என் கணவனுக்கு இது தேவையில்லை என்று சொன்னால் நான் ஏன் இப்படி நடக்கணும் என்று அந்த அம்மா பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே சல்மான் பார்சி என்ன செய்யறார்? அப்படியே நடக்கிறது, வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அபு தர்தா வர்றார், லேட்டா வர்றார். வந்தவன என்ன பண்றாரு? நோம்பு சாப்பிட உட்கார்றாங்க. சல்மானுக்கு சாப்பாடு வைக்கப்படுது. சாப்பிட மாட்டேன், நீனு உட்காரு, சாப்பிடு, ரெண்டு பேரும் சாப்பிடணும், நான் நோம்பு வச்சிருக்கேங்கிறாரு. நோம்பு வச்சாலும் சரிதான், என்னோட சாப்பிடு. வலுக்கட்டாயமா அவரை சாப்பிட வச்சு இவரும் சாப்பிட்டு போடுறாரு. ராத்திரியான உடனே பார்க்கிறாரு, இவர் தூங்கல. சல்மான் இந்த அபு தர்தா என்ன செய்யறாரு பார்த்துட்டு இருக்கிறார். இவர் ராத்திரி அபு சல்மான் படுத்தவனை எந்திரிச்சு தொழுவ ஆரம்பிக்கிறார். மனைவிட்ட போகல, மனைவியோட கொஞ்சவோ விசாரிக்கவோ மனைவியோட தனிமையில் இருக்கவோ விரும்பல. அவர் பாட்டுக்கு அல்லாஹ் அக்பர் தொழுவ போறார். சல்மான் பார்சி என்ன பண்றாரு தெரியுமா? சட்டையை பிடிச்சி இழுத்து படு, பேசாம என்ன தொழுவ போற அப்படின்னு தொழுகையை தடுக்கிறார். கொஞ்ச நேரம் ஆகுது, இவர் தூங்கி இருப்பார் நினைச்சு மறுபடியும் இவர் எந்திரிக்கிறார். மறுபடியும் எந்திரிச்சு என்ன பண்றாரு? மறுபடி தொழுவ ஆரம்பிக்கிறார். சட்டையை பிடிச்சி இழுத்து தூங்க பேசாம என்று அவர் சொல்றார். இப்படியே நடந்துகிட்டே இருக்கிறது. கடைசியா சுபு தொழுகைக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது ஒரு 4:30 மணி வாக்குல எழுப்பி விட்டு இப்ப தொழுவோம் வா, ரெண்டு பேரும் தொழுவோம் வா அப்படின்னு சொல்லி தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே சல்மான் பார்சி அவருக்கு சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு, இந்தப்பா நீ நினைக்கிறது இஸ்லாம் இல்லை. என்ன இஸ்லாம்? எப்ப பார்த்தாலும் தொழுகிறது, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறது, பொண்டாட்டி பிள்ளையை மறக்கிறது, இதல்ல இஸ்லாம். அவர் சொல்றாரு, இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உன் கண்களுக்கு செய்கிற கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஜௌரிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஒளி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கா, உன் பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு சில கடமைகள் இருக்கின்றன. ஒளி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற கடமைகள் என்றும் சில கடமைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்குரிய கடமையையும் அவரவருக்கு செய். கண்ணுக்கு செய்யற கடமை தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். உடம்புக்கு செய்யற கடமை அது கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும், சோத்தை கொடுக்கணும். மனைவிக்கு செய்யற கடமை அவளுக்கு இல்லற சுகத்தையும் கொடுத்து அவளை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை இதெல்லாம் செஞ்சது போக எஞ்சிய நேரத்தில் அவன் கடமையாக்கியதை செய்துவிட்டு உபரியானதை செய்ய வேண்டும். இப்படித்தான் நீ செய்யணுமே தவிர நீ எப்ப பார்த்தாலும் கடவுளுக்காக நான் கல்வத்தில் இருக்க போறேன்னு சொல்லி தனிமையில போய் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு போனேன்னு சொன்னா இது இஸ்லாம் இல்ல என்று அவர் சொல்றார். சொன்னாலும் இவருக்கு ஒத்துக்கல. யாருக்கு? அபு தர்தாவுக்கு. இந்த மனுஷனை ரசூலுல்லாஹ் சேர்த்து விட்டாங்க. கோவமா இல்லையா? புரியாதவர்களுக்கு இதை சொல்லும் பொழுது என்ன இபாதத்தை குறை சொல்றார்களே,
அப்படி சில பேருக்கு ஆத்திரம் வரும். அந்த மாதிரி அபூ தர்தாவுக்கு ஆத்திரம் வருகிறது. என்ன ஆத்திரம் வருது? இந்த மனுஷனை நம்மளோட சேர்த்து விட்டு நம்ம தொழுகையும் கெடுத்து நம்ம நோன்பையும் கெடுத்து எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டார் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆத்திரம் வருகிறது. வந்தவுடனே என்ன ஆகுது? நபிகள் நாயகத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, அவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு அறிவுரை சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக சல்மான், சல்மான் சரியாகத்தான் சொன்னார், நீ செஞ்சதா தப்பு. அப்ப இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் எதுக்கு அனுமதி இல்ல? தனித்து இருக்கிறேன் என்று போய் ஒதுங்கிக் கொள்வதற்கு, எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்றாங்களே, அப்படி சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மக்களோடு வாழ வேண்டும். இன்னும் சொல்ல போனா மக்களோட வாழ்ந்தால்தான் நீங்கள் நன்மையை ஏவ முடியும், தீமையை தடுக்க முடியும், 4 பேருக்கு உதவ முடியும், எவன் வறுமையில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும், எவ்வளவோ சமூக சேவையில் ஈடுபட முடியும். அப்ப இந்த மாதிரியான ஏராளமான நன்மைகளை அவர்கள் இழப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்க நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் தேவையில்லை என்கிற அளவுக்கு, அது ஒரு சரியான சித்தாந்தம் என்ற அளவுக்கு ஒரு நம்பி இப்படி ஒரு பெயரையும் சூட்டி, கல்வத்தின் பெயரை சூட்டி அதை சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோமே, இது இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு காலம் அனுமதிக்காது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்திலே திருமணம் செய்வதை கண்டித்து கேலி செய்து அதை அசிங்கப்படுத்தி பேசுகிறார்களே, அவர்களை பெரியார்கள் மகான்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையையும் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்ற என்னுடைய சுன்னத்தை யார் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னார்களா இல்லையா? அப்ப இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு மகான்கள் பெரியார்கள் என்று ஒரு பக்கம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கொடூரம் இங்கே நிகழ்கிறதா இல்லையா? இதுகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும்? சுட்டி காட்டினால் உடனே என்ன செய்கிற சிலர் கோபம் வருகிறது. எதனால? ஊறி போய் விட்டது, சில பழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள், சிறு வயசிலே சில சிந்தனைகள் விதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மறுமையில இதை சொன்னால் எடுக்குமா? நாங்கள் 50 வருஷமாக அதை செய்து வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எடுத்துக்கொள்வானா? நாங்கள் 100 வருஷமா இப்படித்தான் எங்கள் சொல்லித்தரப்பட்டதுன்னா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அடே, குர்ஆன்ல இருந்துச்சா, ஹதீஸ்ல இருந்துச்சா என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? இந்த அச்சமற்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு விவகாரம், முக்கியமான விவகாரம் எதில் ஆரம்பிக்க தெரியுமா? இன்றைக்கு மதகுருமார்கள் ஹஸரத்துமார்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய பிரச்சனை எதுல வருதுன்னு கேட்டா மதுஹப்ல வருது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடிப்படையான விஷயம் என்ன? அவர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குதுங்க, அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே மதகுருமார்களுக்குள்ளே எடுத்து பார்த்தீர்களே ஆனால் தர்கா கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட உலமாக்களும் அங்கே இருக்கிறார்கள். தர்காவெல்லாம் கூடும் என்று சொல்லக்கூடியவர்களும் அங்கே இருக்கிறார்கள். 2 அணியாக இருக்கிறார்கள். தேவபந்திலே படித்தவர்கள் தர்கா கூடாது என்று சொல்வார்கள், அதன் சார்பு நிறுவனங்களிலே படித்தவர்கள் தர்கா கட்ட கூடாது என்று சொல்வார்கள், மற்ற இடங்களிலே படித்தவர்கள் தர்கா கட்டலாம் என்று சொல்வார்கள். அவுலியாக்களை கொண்டாடலாம், தர்கா கூடு இருக்கலாம், சந்தன கூடு இருக்கலாம் என்று 90% மதரசாக்கள்ல சொல்ல மாட்டார்கள். 10% மதரசாக்கள்ல கூடும் என்பார்கள், 90% மதரசாக்கள்ல கூடாது என்பார்கள். அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுலாம் இருக்கிறது. ஆனால் நம்மளை எதுக்கு எல்லாம் ஒண்ணாக்கிடுவாங்க. அவர்களே 90% உலமாக்கள் தாயத்து கூடாது என்று சொல்வார்கள், 10% பேர் கூடும் என்று சொல்வார்கள். ஆனால் அது சகித்துக் கொள்வார்கள், ஒன்னா சேர்ந்து கொள்வார்கள். எதுல விவகாரம்? மதுஹப் விஷயத்துல மாத்திரம்தான் எல்லாரும் சேர்ந்து கூடும் என்பார்கள், நாம கூடாது என்று சொல்கிறோம். அடிப்படை என்ன? இந்த விவகாரம் முத்தி போனக்கு என்னமோ எல்லாம் ஒன்னா இருந்த மாதிரியும் ஒரே கருத்துல இருந்த மாதிரியும் நம்ம தான் புதுசா வந்து குழப்பிட்ட மாதிரியும் சொல்றாங்களே. இல்ல, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை எங்களை சாராத உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பல மார்க்க அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மதுஹப் விஷயத்தில் தான் நாங்கள் உங்கள் அத்தனை பேரிடம் இருந்தும் மாறுபட்ட கருத்தை சொல்கிறோமே தவிர இந்த விஷயத்துல கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, தாயத்து இல்ல, தட்டு இல்ல, தகடு இல்ல, அதே மாதிரி சமாதி வழிபாடு இல்ல, சந்தனக்கூடு இல்ல, கூட்டுதுவாய் இல்ல, பிதஅத் இல்லை என்றெல்லாம் தேவபந்து மதரசாவில் சொல்லித் தரப்படவில்லையா? இந்தியாவிலே மிகப்பெரிய சர்வ கலாசாலை என்று பெயர் எடுத்திருக்கிறது. அங்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? இதெல்லாம் கூடாதுங்கிறது தான். இங்க இருக்கிற மதரசாக்களில் படித்த உலமாக்களை விட பெரிய உலமாக்கள் அங்கே உருவாகி இருக்கிறார்கள். அப்படி உருவாக்கிய அந்த மதரசாக்கள் என்ன சொல்லி தருகிறார்கள்? இதெல்லாம் கூடாது என்கிறார்கள். அதை அவர்கள் செய்ய தயாரா இல்ல.
ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், இவங்க மதுகபை எதிர்க்கிறாங்க, இவங்க விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. மதுகபை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அதை விளங்கிக்கிறதுங்க. மதுகபுங்கிறது இருக்குல்ல, இது அடிப்படையான விஷயம், இதான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். ஏன் இந்த கோபம் அவர்களுக்கு, மதகுருமார்களுக்கு ஏன் கோபம் வருது, நம்ம எதுக்கு மதுகபை எதிர்க்கிறோம்? நான் ஏற்கனவே என்னுடைய முன்னுரையில் நான் சொல்லி காட்டினேன், ரெண்டே ரெண்டு விஷயத்தை பின்பற்றினால்தான் நீங்கள் மறுமையில் வெற்றி பெற முடியும். யாழைத்தன அதான் அல்லாஹ வா அத்தன ரசூலா. அல்லாஹ் சொன்னபடி நடந்திருக்கலாமே, ரசூல் சொன்ன மாதிரி நடந்திருக்கலாமே, பெரியார்கள் தலைவர்கள் எல்லாம் கேட்டோமே, எங்களை வழிகெடுத்துட்டாங்களே நரகத்தில் புலம்புவார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம், மதுகபு என்பது எப்போது வந்தது? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மதுகபு என்பது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? இல்லை. அவர்களுக்கு அடுத்து வந்த சஹாபாக்கள் காலத்தில் இருந்ததா? இல்லை. தாபியன்கள் காலத்தில் இருந்ததா? இல்லை. தபு தாபியன்கள் காலத்தில் இருந்ததா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 400 ஆண்டுகளுக்கு பின்னால் சில அறிஞர்கள் பெயரை பயன்படுத்தி இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் உருவாக்கினார்கள். அபு ஹனீஃபா இமாம் பிறந்தது ஹிஜ்ரி 80 ஆக இருக்கலாம், அவர் பெயரில் மதுகபு ஹிஜ்ரி 80 உண்டாகவில்லை. ஷாஃபி இமாம் பிறந்தது ஹிஜ்ரி 150 ஆக இருக்கலாம், அவர் இருந்த காலத்தில் மதுகபு இருக்கவில்லை. இந்த மதுகபு என்கிற ஒரு மனுஷனை முன்னிறுத்தி அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எப்போ வருது தெரியுமா? ஹிஜ்ரி 400க்கு பிறகுதான். நபிகள் நாயகம் மரணித்து 400 வருஷம் வரைக்கும் யாரும் ஷாஃபியாக இருக்கவில்லை, யாரும் ஹனஃபியாக இருக்கவில்லை, யாரும் மாலிக்கியாக இருக்கவில்லை, யாரும் ஹம்பலியாக இருக்கவில்லை. 400 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்றாங்க கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு அறிஞரை பிடித்துக் கொண்டு நாங்கள் அபு ஹனீஃபா சொன்னபடி நாங்க நடப்போம், நாங்க ஷாஃபி சொன்னபடி நடப்போம், நாங்க ஹம்பலி சொன்னபடி நடப்போம், நாங்க மாலிக் இமாம் சொன்னபடி நடப்போம் என்று பிற்காலத்தில் தான் இதை உண்டாக்கினார்கள். நான் கேட்கிறேன், இந்த 400 வருஷ காலமாக வாழ்ந்த முஸ்லிம்கள் சொர்க்கம் செல்வார்களா நரகம் செல்வார்கள்? சொல்லுங்க முதல்ல. சஹாபாக்கள் மதுகபை பின்பற்றவில்லை. மதுகபை பின்பற்றுவதுதான் சரியான வழி என்றால் அந்த சஹாபாக்கள் எங்கே போவார்கள்? அதற்கு மார்க்க அறிஞர்கள் பதில் சொல்லுங்கள். என் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள், அடுத்த காலத்தை சேர்ந்தவர்கள், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள், அடுத்த காலத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்களா இல்லையா? கைருல் குர்ஆனி கரனி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சொன்னார்கள். இந்த 3 சிறந்த காலங்களில் ஷாஃபி மதுஹப் இருந்ததா, ஹனபி மதுஹப் இருந்ததா, மாலிக் மதுஹப் இருந்ததா, ஹம்பலி மதுஹப் இருந்ததா, சௌரி மதுஹப் இருந்ததா, அவுசாரி மதுஹப் இருந்ததா, லாஹிரி மதுஹப் இருந்ததா? ஒரு மதுஹபும் இருக்கவில்லை. அப்ப நாம என்ன பின்னாடி நீங்களா ஒண்ணு உண்டாக்கிக்கிட்டு அதுக்கு ஏன் இஸ்லாமிய கலரை நீங்கள் குத்துகிறீர்கள் என்பது எங்களுடைய அடிப்படையான ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது நாங்கள் கேட்கிறோம், இந்த மதுஹப்னு சொல்லி நீங்கள் படித்து வந்து சில நூல்கள்ல இருந்து என்ன செய்றீங்க, மதுஹப் சட்டம்னு சொல்றீங்கல்ல, அந்த நூல்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அதை படிச்சாலுக்கு தானே. நீங்கள் எல்லாம் எந்த நூல்களை படித்து மௌலவி பட்டம் பெற்று வந்தீர்களோ அந்த நூல்களை தான் நாங்களும் படித்தோம். அந்த நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை பார்க்கிறோம். இப்படி எழுதின ஆட்கள் எப்படி கரெக்டா எழுதியிருப்பாங்க, இப்படி எல்லாம் எழுதின ஆட்கள் எப்படி மூளை உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, இப்படி எல்லாம் எழுதின ஆட்கள் எப்படி இறையச்சமுடையவர்களா இருந்திருப்பார்கள் என்று கேட்கிற அளவுக்கு எதை படித்துவிட்டு நாம் எல்லாம் மார்க்க அறிஞராக உலா வருகிறோமோ அந்த கித்தாபுகளில் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஹனபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய மதுஹபிலே முக்கியமான கித்தாபு துருல் முக்தார். இந்த கித்தாபை எல்லா மார்க்க அறிஞர்களும் படித்துவிட்டு தான் மூளை பட்டம் வாங்குகிறார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சட்டம் கேட்டீர்களே ஆனால் துருல் முக்தார்ல இருக்கிற குர்ஆன்ல இருந்து காட்ட மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்தை காட்ட மாட்டார்கள். ரொம்ப பிற்காலத்தில் 400-500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கிதாப் இருக்குது, துருல் முக்தாரை எடுத்து துருல் முக்தார்ல இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த துருல் முக்தார்ல ஹனபி மதுஹபுக்கு வேத நூலாக இருக்கிற துருல் முக்தார்ல எதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ மார்க்க அறிஞர்கள், அந்த துருல் முக்தார்ல உள்ள 1-2 சட்டங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இறை அச்சம் உடையவர்களுடைய தீர்ப்பாக இருக்குமா என்று நீங்கள் சிந்தியுங்கள். தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையில் நுழைகிறோம். தொழுகை எப்படி முடிக்கிறோம்? என்ன சொல்லி முடிப்பீங்க? கடைசியா என்னங்க சொல்லி முடிப்பீங்க தொழுகைய? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவீங்களா? அல்லாஹ் அக்பர் தொழுகையில் தக்பீர் கட்டுறோங்க. தொழுகையை முடிக்கும் போது என்ன செய்வோம்? எல்லாம் ஓதி முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் ஒருக்கா திரும்புவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் ஒருக்கா திரும்புவோம், தொழுகை முடிஞ்சிடும். இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இப்படித்தான் நபிகள் நாயகம் காலத்தில் நடைமுறையில் இருந்தது.
இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிற அவங்கள வெக்கப்பட்டு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் துருல் முக்தார்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. காலையில் போதும் துபா அல்லாஹும்ம பிக்க அஸ்பக்னா வபிக்க அம்சைனா வபிக்க நஹியா வபிக்க நபூத் வைலைக்கல் மசீத். பொருள், இறைவா உன் மூலமே மாலை பொழுகை அடைகிறோம், உன் மூலமே காலை பொழுகை அடைகிறோம், உன் மூலமே வாழ்கிறோம், உன் மூலமே இழைக்கின்றோம், உன் மூலமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தொழுகையை முடிக்கும் போது என்ன செய்வோம்? எல்லாம் ஓதி முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் ஒருக்கா திரும்புவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் ஒருக்கா திரும்புவோம், தொழுகை முடிஞ்சிடும். இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இப்படித்தான் நபிகள் நாயகம் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிற அவங்கள வெக்கப்பட்டு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் துருல் முக்தார்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, நீங்கள் தொழுகையை முடிக்கக்கூடிய நேரத்தில் சலாம் தான் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அத்தையாத்தெல்லாம் ஓதிக்கிறங்க, ஓதிக்கு முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றதுக்கு பதிலா பக்கத்தில் உள்ளவன்ட்ட என்னத்தையாவது பேசுங்க. என்ன செய்யணுமா? தொழுதெல்லாம் முடிச்ச உடனே சும்மா இருக்கீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, இப்படி உங்கள் தொழுகையை முடிக்கலாம். தொழுகை கிதாபுல இருக்குது. இது உங்களுடைய வேத புத்தகம் என்று நம்புகிறீர்கள். எங்க இருக்கு? 1வது வால்யூம்ல 448ஆம் பக்கம், வால்யூம் நம்பர் 1, பக்கம் 448. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவ் எத்தகல்லம, தொழுகையை முடிப்பதற்கு சலாம் கொடுப்பதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? பேசலாம். அவ் யல்ஹக கஹகஹதன், அல்லது என்ன செய்யலாம்? எல்லா அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்ச உடனே சத்தமிட்டு சிரிக்கலாம். தொழுகை முடிக்கிற முறை என்ன செய்யணும்? அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சிட்டு என்று சொல்லிவிட்டு வெளியே எந்திரிக்கலாம் இருக்குது. இது நீங்க இதை ஆதரிப்பு, இது உங்களுக்கே சரின்னு படுதா? இது ஏன் மார்க்க அறிஞர்களுக்கு தப்புன்னு விளங்க மாட்டேங்குது? இது ஏன் நமக்கு தேவை? பேசாம குர்ஆனை சொல்லிட்டு போயிடலாம்ல, பேசாம நபிகள் நாயகம் சொன்னதை சொல்லிட்டு போயிடலாம்ல. எவனோ எழுதி வச்ச இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தூக்கி பிடிப்பதனால் உங்களுக்கு தானே கேவலம் ஏற்படுகிறது. இதாச்சும் பரவாயில்ல, சிரிக்கலாம். அல்லது என்ன செய்யலாமா? அவ் யுஹதித அம்தன், வேண்டும் என்ற என்ன செய்யணும்னா வாய் ஊர்களை காத்து வைத்து நல்லா அடக்கி வச்சுக்கணுமா. அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே வேண்டுமென்றே காத்து விட்டுறணும். தொழுகையை முடிக்கிற முறை, தொழுகையை முடிக்கும் முறை என்று சொல்லி ஹனபி மதுஹபுடைய வேத நூலிலே 1வது வால்யூம்ல 448ஆம் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? அது கூட காத்து விடுறது இருக்க, நம்மளை அறியாம காத்து போறது இல்லையா? அம்தன், வேணும்னு பர்பஸா நிப்பாட்டி வைத்துக் கொண்டு அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டு டர்ன்னு காத்து விடு என்று உன் தொழுகையை முடிக்கலாம் ஒருத்தன் எழுதி வச்சா, இஸ்லாத்தோடு விளையாடியவர்கள் இதை எழுதியிருப்பார்களா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எழுதியிருப்பார்களா? ஏன் இந்த மதுஹபை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள்? இதுக்கு பதில் சொல்லணும். என்ன செய்யணும்? அல்லது என்ன செய்யணுமா? அவு யூ சல்லிம, கடைசியா போனா போதுன்னு சலாம் கொடுத்து முடிக்கலாம். கடைசியா தான் சலாம் வருது. சலாம் எங்க வரல? ஃபர்ஸ்ட் வரலங்க, கடைசியா. இதெல்லாம் செய்யாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிச்சுக்கிறீங்க. இப்படி எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறோம். இதெல்லாம் இறையச்சம் இல்லாத செயலுக்கு சொல்ல வர்றேன். அல்லாஹ்வை எப்படி பயப்படணும், அந்த அச்சம் தானே நம்மளை ஒழுங்கானவனை வாழ வைக்கி. இவர்கள் தொழுகையில இப்படி விளையாட சொல்லி கொடுத்தால் நமக்கு இறையச்சம் வருமா? உலமாக்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தக்பீர் கட்டிட்டோமா? தொழுகையில தக்பீர் கட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாய் போகுது. நீங்க கூட இப்படி செய்ய மாட்டீங்க, நான் கூட இப்படி செய்ய மாட்டேன். ஒரு கழுதை ஓடுது, தொழுதுகிட்டு இருக்கும்போது கழுதை விரட்டுவீங்களா? கூப்பிடுவீங்களா? கோழி ஓடுது கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. தொழுகையில ஈடுபட்டு விட்டால் ஈடு இடிச்சாலும் நம்ம நிற்போம், புயல் அடிச்சாலும் நிற்போம், எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவு வந்தாலும் அங்கிட்ட இங்கிட்ட திரும்பாம நம்ம நிற்போம். ஆனால் ஹனபி மதுஹபுடைய சட்டம் என்ன தெரியுமா? அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகையில தக்பீர் கட்டிக்கிட்டு என்ன செய்யலாம்? நாயை கூப்பிடலாம், ஆட்டை விரட்டலாம், மாட்டை ஓட்டலாம், கழுதையை ஓட்டலாம் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்யலாம்னு கேட்டா, அந்த தேண்டு விரட்டுறீங்கல்ல, நம்ம ஊர்ல எப்படி மாட்டை விரட்டுவோம்?
மாட்டை எப்படி வரட்டும் நம்ம ஊர்ல எல்லாம் பேபேன்னு சொல்லிக்கல, இந்த பேபேன்னு சொல்லுவது அல்ல தேன்னு சொல்லுவது இதுகள் எல்லாம் அது லாங்குவேஜ் கிடையாது, அதுக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் கிடையாது, அர்த்தம் இல்லாத வார்த்தையா இருக்கிறதுனால அதை சொன்னா தொழுக முடியாது. தக்பீர் கட்டிட்டு என்ன செய்யலாம், தொழுகையில் நின்றுக்கிற வேண்டியதுங்க. முன்னாடி ஒரு கோழி போமா கூப்பிடலாம். இது நான் கேட்கிறேன், ஒரு இறையச்சம் உள்ள ஒரு மனுஷனுக்கு இப்படி மூளை வருமா? நம்ம எங்க நிக்கிறோம், யாருக்கு முன்னாடி நிக்கிறோம், எதுக்காக வேண்டி நிக்கிறோம், அங்க எப்படி நிக்கணும் என்று உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் வேத புத்தகம் என்று நம்புகிற துருல் முக்தாருடைய ஆசிரியருக்கு தெரியல என்று சொன்னால் அதை நீங்கள் தூக்கி பிடிப்பீர்களே. ஆனால் இது சரியா வரும். இது எங்க இருக்கிறது? அதே துருல் முக்தார் 1வது வால்யூம்ல 614வது பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது சரியா என்று கேட்கிறோம். அதே மாதிரி பள்ளிவாசல் ஒரு அஜர்த்தை சேர்க்க வேண்டி இருக்குது, ஒரு அஜர்த்தை பேசிமாமாக சேர்க்க வேண்டி இருக்கிறது. பேசிமாமா சேர்க்கிறா என்ன பண்ணுவோம், நல்ல கிராத்து நல்லா இருக்கான்னு பார்ப்போம், நல்லா ஓதுவாரா, நல்ல அழகா தொழுவிப்பாரா, சட்டங்கள்லாம் தெரியுமா. சில ஊர்ல என்ன செய்வாங்க, கொஞ்சம் தோற்றம் பெரிய தாடிக்கிட்டு வச்சிருக்காரா, ஒரு வாட்ட சட்டம், இதெல்லாம் பார்ப்பாங்க. சரி பார்த்துட்டு போங்க. ஆனா இவங்களுக்கு ஓடு பாருங்க, இந்த கிதாபுல இமாமை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஷர்த்து போடுறாங்க. எப்படி தெரியுமா, சும்மல் அக்பரு ரஹ்சன், மண்டை பெருசா இருக்க வேண்டும். யாருக்கு? அஜர்த்துக்கு. ஒரு ஆள் அஜர்த்தா சேர்க்கிறதா இருந்தா அவருக்கு என்ன இருக்கணுமா, சூப்பு போடுறதுக்கா? ஆட்டுத்தலை வாங்கும்போது மண்டை பெருசா வாங்கிட்டு போ. ஒரு மனுஷனை இமாமா சேர்க்கும் பொழுது மண்டை எதுக்கு பெருசா இருக்குன்னு, சும்மல் அக்பர் ரஹ்சன், மண்டை பெருசா இருக்குன்னு. இதாச்சும் பரவாயில்ல. ஒரு அசுகரி உழுவன், உறுப்பு சின்னதா இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. எங்க கற்பனையா சொல்லல, அரபி மூலத்தை வாசிக்கிறேன். 1வது வால்யூம் 558ஆம் பக்கம் கிதாபு துருல் முக்தாரு. நீங்கள் 7 வருஷம் எதை படித்தீர்களோ அந்த கிதாபு, இதையும் சரி என்று நீங்கள் சொல்கிறீர்களா? இப்படித்தான் பள்ளிவாசல்ல நீங்கள் இது பண்ண வேண்டுமா? அப்ப இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு விவரமுள்ள ஆட்க உண்டாக்குனது கிடையாது. இந்த மதுஹப்னு சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு விளங்குற விவரம் கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் இதை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு 1-2 உதாரணத்தை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இப்ப காரைக்குடி இருக்கு பாருங்க, அவங்க சட்டப்படி மதுஹப்பை பின்பற்ற நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் காரைக்குடியில் ஜும்மா தொழுவ கூடாது. ஏன் தெரியுமா? ஜும்மா தொழுவ கண்டிஷன் போடுறாங்க. எந்த ஊரில் ஜும்மா தொழுவணும் தெரியுமா? எந்த ஊர்ல ஒரு இஸ்லாமிய காலி, இஸ்லாமிய நீதிபதி இருக்கிறாரோ, இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கிறாரோ, அந்த மாதிரி குல்லு பலதின் லஹு அமீருன் வகாலின், எந்த ஊருக்கு ஒரு அமீர், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரும் வகாலின் இஸ்லாமிய நீதிபதியும் இருக்கிறாரோ அந்த ஊர்ல தான் ஜும்மா தொழுவணும். அப்படி இல்லாத ஊர்ல தொழுனா செல்லாதுங்கிறாங்க. இப்ப காரைக்குடியில் இஸ்லாமிய நீதிபதியும் கிடையாது, இஸ்லாமிய ஆட்சியாளரும் கிடையாதுல. இந்தியாவில் எங்கேயும் தொழ முடியாது. இந்தியாவில் ஜும்மா தொழுவ ஏலமா? மதுஹப் 4 மதுஹப் பின்பற்றாட்டி பள்ளிக்கு வரக்கூடாதுங்கிறீங்கள. அப்ப ஃபர்ஸ்ட் மதுஹப் பின்பற்றி சும்மா நிப்பாட்டுங்க. அப்ப மதுஹப்ங்கிறது பொய்ன்னு அவ்வளவு நடைமுறையில் காட்டிட்டு இருக்கிற, மதுஹப் கடைபிடிக்க இயலாது, பொய் தான். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பல் துலக்கிறோம்ல, பல் துலக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சிக்கு ஷர்த்துன்னு தெரியுமா? அதுக்கு பயங்கரமான ஷர்த்து. அது ஒரு ஜான் இருக்கணும், இப்ப நட்டி வைக்க கூடாது, படுக்க போடக்கூடாது, இருக்குமா பிடிக்க கூடாது, பைத்தியம் பிடிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு லூஸ்தனமான சட்டங்களை எல்லாம் பல் துலக்கும் குச்சிக்குன்னு ஒரு சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்க 1வது வால்யூம்ல 114ஆம் பக்கத்துல. இதெல்லாம் மார்க்கமா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. இதெல்லாம் ஒரு அறிவுடையவர்கள் சிந்தனையில் வரக்கூடிய ஒரு விஷயமா என்று சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு வணக்கத்தை விட்டுருவோம், நடைமுறையில் உள்ள சில விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போறேன்னு போறான், ஆளை காணோம். போன காண 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இருக்கிறானா, செத்தானா, சிங்கம் முடி சாப்பிட்டுருச்சா, யாராவது சுட்டு கொண்டு விட்டாங்களா, எங்க இருக்கான்னு தெரியவே இல்லை. வருஷம் 1வது, 2வது, 3வது, 4வது. இப்ப ஹனபி மதுஹப்ல போய் நீங்க சட்டம் கேட்கறீங்க. உங்க மகள் இப்படி ஆயிடுச்சுன்னு வைங்க, உங்க தங்கச்சின்னு வைங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போனா வருஷம் 1, வருஷம் 2, வருஷம் 3 ஆயிடுச்சு.
இப்போ எங்களுக்கு ஃபத்வா தாங்க, நாங்க என்ன செய்யறது? இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, கல்யாணம் பண்ணி 3 மாசம் தான் வாழ்க்கை நடத்தி இருக்குது, இது பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லுங்க, அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல, அதுக்கான காலமெல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கணுமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நீ கேட்கறீங்க. ஹனபி மதுஹப்ல சட்டம் சொல்றாங்க. எப்படி சட்டம்னு கேட்டா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன செய்யணும்? நீங்க ஒரு 120 வருஷம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு வருஷம்? 120 வருஷம் வெயிட் பண்ணணுமா? 120 வருஷத்துக்கு பிறகு வரல என்று சொன்னா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க. எழுதி வச்சுக்கிறானுங்க. அதாவது 4வது வால்யூம்ல 296 பக்கத்தில் இருக்கிறது, துருல் முக்தார்ல 4வது வால்யூம்ல 296 பக்கத்தில் இருக்கிறது. 3 அதுல பயங்கரமான கருத்து வேறுபாடு. ஒரு ஆள் 120 வருஷம்ங்கிறாரு. 120 ரொம்ப அநியாயமா இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம்? 90 போட்டுக்குருவோம். அவங்க இறக்கம் காட்டுறாங்க, இறக்கம் 90 வருஷம் போட்டுக்குருவோம். இன்னொரு ஆள் இறக்கம் காட்டி ஒரு 60 வருஷங்கிறார், 60 வச்சுக்கிறோம், 120 வேணாம். 60 வருஷங்கிறிய இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு 20 வயசு ஆகுது. இன்னொரு 60 வருஷம் தொலைஞ்சு போய் 3 வருஷம் தொலைஞ்சு போயிட்டான். இன்னொரு 60 வருஷம்ங்கிற 80 வயசு ஆச்சு. 80 வயசுல எவ்வளவு கல்யாணம் வேணும்? 80 வயசுல எந்த பொண்ணுக்கு கல்யாணம் தேவைப்படும்? 80 வயசுக்கு இருப்பாள முதல்ல, இருந்தா கல்யாணம் தேவைப்படுமா? அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு என்னடா சட்டம்னு கேட்டா இவங்க ஆராய்ச்சி பண்றாங்களாம். இத இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ற ஆளுக்கு மூளை இருந்திருக்குமா? நான் கேட்கிறேன். நான் மார்க்கறிஞர்கள் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த நூலாசிரியர்களுக்கு இல்லை. நீங்கள் ஏன் உங்களை விட மூடர்களை தலைவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் கேட்பேன் தெரியுமா? இப்ப நம்ம முன்னாடி வாழ்கிறார்களே மதகுருமார்கள், இவங்களுடைய மூளை இதை விட கூட இருக்கிறது, இவங்களுடைய அறிவு இதை விட கூட இருக்கிறது. இவங்களுடைய சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவர்கள் எதை தூக்கி பிடிக்கிறார்களோ அந்த மதுஹப் கிதாபுல இருக்கிறது 60 வருஷம் 90 வருஷம் 120 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அப்ப 120 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபத்வா, அது ஃபத்வாவா? அதுல பயன் இருக்கிறதா? இது என்னடா சட்டம் கேட்க மாட்டான், கேலி செய்ய மாட்டான். இப்படி கேலிக்குரிய சட்டங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீர்களே, இது சரியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி 4வது வால்யூம்ல 31ஆம் பக்கத்தில் ஒரு சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்தவொன்னு விளங்கி இருக்கிறது, இந்த சட்டம் ஏன் எழுதினார்கள். என்ன சட்டம் தெரியுமா? ஒரு மனுஷன் தப்பு செய்யறாங்க, இந்த ஜனநாயக நாடா இருக்கட்டும், உலகத்தில் பல நாடுகளா இருக்கட்டும், நபிகள் நாயகம் காலத்தில் கூட என் மகள் ஃபாத்திமா திருநாள் கூட கையை வெட்டிடுவேன்னு சொன்னாங்க. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பது இஸ்லாம் உலகத்துக்கு சொன்ன கோட்பாடு. அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, லா ஹத்தலில் கலீஃபத்தி கலீஃபா அல் கலீஃபத்து லா யுஹத்து. கலீஃபாவுக்கு தண்டனை கிடையாது. ஜனாதிபதி என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், யார் வீட்டு பண்ணாடி எவங்க கூட்டி போனாலும் சரி. கலீஃபாவா இருந்தார்னு சொன்னா, ஜனாதிபதியா இருந்தார்னு சொன்னா, ஜனாதிபதிகள் ஆட்சியாளர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். இப்படி எழுதி வச்சுக்கிறீங்களே, இது அந்த காலத்து முகலாய மன்னர்களை திருப்திப்படுத்துறதுக்கு தானே எழுதுனீங்க. இறை எச்சத்தோடு எழுதுனா அப்படி சொல்லியிருப்பீங்களா? குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல அனுமதி இருக்கிறதா? இது 4வது வால்யூம்ல 31ஆம் பக்கத்தில் இருப்பதை பார்க்கிறீர்கள். நம்ம ரொம்ப மதிக்கிறது குர்ஆன். நம்ம முஸ்லிம்கள் ரொம்ப மரியாதைக்குரிய பொருள் எதுங்க? குர்ஆன். அந்த குர்ஆன்லயே நம்ம ரொம்ப மதிக்கிறது எது? அல்ஹம்து சூராவை. குர்ஆன் ரொம்ப உயிருக்கு மேலான விஷயம். குர்ஆனை எதிர்த்து எவனாவது பண்ணிட்டான்னு சொன்னா போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி மதிக்கக்கூடிய குர்ஆனை, அதுல உள்ள அல்ஹம்து சூராவை இவர்கள் மதிக்கிற லட்சணத்தை நீங்கள் பார்க்கலாம். 1வது வால்யூம்ல 210ஆம் பக்கத்துல ஒரு மனிதனுக்கு மூக்கில் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் அவங்க சொல்றாங்க, அல்ஹம்து சூராவை ரத்தத்தில் தொட்டு எழுதலாம். எதுங்க? திருக்குர்ஆனுடைய தாய் என்று சொல்லக்கூடிய எதை ஓதாவிட்டால் தொழுகை செல்லாது என்று சொன்னார்களோ அந்த அல்ஹம்து சூராவை மூத்திரம் பேஞ்சி மூத்திரத்தில் தொட்டு அதனால நெத்தியில எழுதுன்னு சொல்லக்கூடிய ஒருவர் மார்க்கறிஞரா? அப்படி சொல்லக்கூடிய ஒருவருடைய நூலில் உள்ள விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாமா? எதற்காக இதை தூக்கி பிடிக்கிறீர்கள்? குர்ஆன் உங்களுக்கு போதவில்லையா? ரசூலுல்லாஹ் போதவில்லையா? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத எதை கூடுதலாக சொல்லிவிட்டார்கள்? இதுதான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இதை விட வேணாம், நீங்கள ஜோக்குன்னு நினைப்பீங்க, நான் சொல்ற நெசம் ஜோக்கு கிடையாது இப்ப சொல்லக்கூடியது. ஆனால் ஜோக்குக்கு சிரிக்கிறமா நீங்க சிரிப்பீங்க. என்ன சட்டம் தெரியுமா? குற்றவியல் சட்டம்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார் மதுஹப் கிதாபுல. அதுல திருட்டுங்கிற தலைப்பு. திருட்டுக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு பேசும்பொழுது பல வகையான திருட்டுகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படி எல்லாம் திருடினால் தண்டிக்காமல் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் என்ன செய்யப்படுது இந்த கிதாபுல சொல்லி தரப்படுகிறது. எப்படி? ஒரு வீடு இருக்கிறது, திருட விரும்புகிறீர்கள், ஒரு ஓட்டையை போட்டு உள்ள நுழைஞ்சிக்கிறீங்க 2 பேர். ஒரு கதை செவத்துல என்ன செய்யணும்? ஓட்டையை போடணும். 2 பேர் நுழையக்கூடாது, 2 பேர் போகணும். ஒருத்தன் வெளியே நின்றுக்கணும், ஒருத்தன் மட்டும் உள்ள போகணும். உள்ள போய் வீட்டில் உள்ள ஒரு சாமானையா எடுத்து 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 ஓட்டை வழியா வெளியே போட்டுடணும். வெளியே போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா வந்துடணும்.
அப்புறம் 2 பேருமா சேர்ந்து என்ன செய்யணும், வண்டியில ஏத்திக்கிட்டு போயிடணும். இப்ப இந்த 2 பேரையும் நம்ம தண்டிக்க முடியாது, சட்டம் எழுதி வச்சுக்கிறார். ஏன்டா தண்டிக்க முடியாது? வெளியே இருந்தானே, அவன் வெளியே கடந்த பொருளை தானே எடுத்தான், அவனை உள்ள போய் எடுத்தான், அவனு திருடல, உள்ள போன ஜாமான எடுத்துக்கிட்டான் வந்தான், அவன் உள்ள வெறுங்கையை வீசிட்டு போனா வெறுங்கையோட வந்துட்டான், அவன் உள்ள போனவன் சும்மா வந்தான், அவனும் திருடல. இந்த வெளியே இருந்த ஜாமான வண்டியில ஏத்தினான், அவன் யாரு? அவனும் திருடலையே. உள்ளுக்குள்ள போய் எடுத்தா தான் திருடன், இவன் வெளியில உளுந்த பொருளை எடுத்தான். இப்படின்னா எவனையாச்சும் தண்டிக்க இயலுமா? அப்ப அசரத்து வீட்டுல இப்படி செஞ்சா விட்டுருவீங்களா? நீங்க போலீஸ் போக மாட்டீங்களா? அசரத்து வீட்டுல, ஹனபி அசரத்து வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணுனா, ஆமா கரெக்டா செஞ்சிருக்கிறாரு, எங்க மதுகப சட்டப்படி நாங்க அதை மன்னிச்சுக்கிட்டோம், அவர் திருடல, இவரும் திருடல, அவர் திருட, ஏன் சொல்லுவீங்களா? உங்களுக்கு கேலின்னு தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை எதுல எழுதி வச்சுக்கிறாங்க? இது அதாவது 4வது வால்யூம்ல 100வது பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க திருட போறீங்க, கூட்டு சேர்த்துக்கிறீங்க, தனியா போயிடாதீங்க, திருடுறதுக்கு வழி ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறங்க, அந்த 10 பேர்ல ஒரு கிறுக்கனையும் சேர்த்துக்கிறங்க, அல்லது ஒரு சின்ன பையல பருவமடையாத பையனை சேர்த்துக்கிறங்க. இப்படி சேர்த்துக்கொண்டு நீங்கள் திருடினார்களே, ஆனால் அவங்க எவ்வளவு பெரிய பொருளை திருடினாலும் அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் இருந்தால் ஒருவரையும் தண்டிக்க முடியாது, அந்த கூட்டத்தில் ஒரு கிறுக்கன் இருந்தால் யாரையும் தண்டிக்க இயலாது. கிறுக்கன் சம்பந்தப்பட்டதனால கிறுக்கனுக்கு தண்டனை இல்லை. அதனால் கிறுக்கனை சேர்த்துக் கொண்ட காரணத்தினால் அவன் பங்கு ஒவ்வொரு பொருளையும் இருக்கிற தத்துவம், அவன் திருடினதும் ஒவ்வொரு பைசாவிலும் இருக்கும்ல, அதனால அவனை தண்டிக்க இயலாது. அப்ப என்ன அர்த்தம்? நாம திருட போவதா இருந்தால் ஒரு 5 வயசு பையனை கூட கூட்டிக்கணும், கூட்டிகிட்டு போய் திருடணும்னு சொன்னா அதுக்கு தண்டனை இல்ல. இது நியாயமா? இந்த மாதிரி கிதாபில் எழுதி வைத்திருக்கிறீர்களா இல்லையா? இது எங்க இருக்கு? 4வது வால்யூம், துருல் முக்தார் 4வது வால்யூம்ல 89வது பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி ஆடு திருட ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா ஆட்டை திருடி போட்டு ஆடை கொண்டு வந்துடாதீங்க. ஆட்டை திருடினால் அறுத்து இறைச்சியா கொண்டு வாங்க, தண்டனை இல்லை. ஆட்டை திருடினா தண்டனை, இறைச்சியை திருடினா தண்டனை இல்ல. ஒருத்தன் ஆட்டையை திருடி விட்டு தண்டிக்காமல் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று கேட்டால் திருடின இடத்துல அறுத்து இறைச்சியாக நீங்க பட்டணம் கட்டி கொண்டு வந்துருங்க, அதுக்கு தண்டனை இல்ல. இதெல்லாம் சிந்தனையாளர் அந்த மாதிரி அறிஞ்சு பேசுவாங்க. மதுகப்பு அறிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் என்ன நேத்து வந்தவங்கன்னு சொல்றீங்களே, உங்க மதுகப்பு அறிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் விளங்குதா? அற்புதமான தமாசு ஜோக்குகளை எல்லாம் சட்டமன்ற எழுதி வைத்திருக்கிறார்கள் விளங்குதா? இந்த மாதிரியான கூத்துகள் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரிங்க பாருங்க, கொடுமையை பாருங்க. ஒருத்தன் ஊம பொம்பளை போய் கற்பழிச்சு விட்டான், தண்டிக்க கூடாது. ஊம பொம்பளை கற்பழிக்கலாம். ஊம பொம்பளை ஏன்னா ஊம சாட்சி சொல்ல மாட்டானாம், அவள் நிலையை சாட்சி சொல்ல முடியாத காரணத்தினால் ஊம பொண்ணை கற்பழிச்சான்னு சொன்னா, அவளை வேணும்னு கெடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இல்லை என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைய பருவம் அடைஞ்ச பொம்பளையை கெடுத்தா தான் தண்டனையா, 10 வயசு சிறுமியை கெடுத்துட்டான்னு வைங்க, அவனுக்கு தண்டனை இல்லை. இதெல்லாம் அறிவாளிகளா? இதான் இரையச்சம் உடையவர்களா? இவர்கள் தான் சிந்தனையாளர்களா? இதை பின்பற்றினால் தான் நீங்கள் மறுமையில சொர்க்கத்துக்கு போவீங்களா? அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம், மதுகபி என்ற பெயரால் நீங்கள் எழுதி வைத்திருப்பதெல்லாம் பெரும்பாலும் குப்பைகளாக இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமானதாக இருக்கிறது, நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கிறது, பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, உங்களுக்கும் இழிவை தரக்கூடியதாக இருக்கிறது. இதை தூக்கி எறிந்துவிட்டு நான் சொல்கிறேன், இப்ப சொல்கிறேன், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நல்ல பிரைட்டானவர்கள், நல்ல மூளை உள்ளவர்கள், சிந்தனையாளர்கள். இந்த குப்பையை தாங்கி பிடிப்பதற்கு பதிலாக அவர்கள் குர்ஆனை தாங்கி பிடிக்க ஆரம்பித்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தாங்கி பிடிக்க ஆரம்பித்தால் ஒரு யுக புரட்சியே தமிழகத்தில் நடந்துவிடும். அவ்வளவு பெரிய அறிவை வைத்துக் கொண்டு யாரோ எழுதியதை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்களே, அதுக்கு தான் நாங்கள் கோபப்படுகிறோம். உங்கள் மீது தனிப்பட்ட கோபம் எங்களுக்கு கிடையாது, தனிப்பட்ட ஆத்திரம் கிடையாது என்பதை கூறி இந்த மாதிரியான மதுகபு என்ற மாயைகள் இருந்து நாம் விடுபட வேண்டும். சலாத்து நாரியா என்ற மாயிலிருந்து விடுபட வேண்டும், மௌலுது என்ற மாயிலிருந்து விடுபட வேண்டும், கத்தம் பாத்தியாவில் இருந்து விடுபட வேண்டும். இப்படி நாம உருவாக்கி கொண்ட மேராஜ் நோம்பிலிருந்து விடுபட வேண்டும், பராத் இரவிலிருந்து விடுபட வேண்டும். இப்படி இறந்தவர்கள் பெயரால், உயிருள்ளவர்கள் பெயரால் இப்படி செல்லக்கூடிய எல்லா காரியத்தை விடுபட்டு மறுமையில வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியாக இருக்கிற குர்ஆன் சுன்னாவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று கூறி இறுதியாக ஒரு அறிவிப்பையும் செய்து கொள்கிறேன். எங்களை எதிர்த்து பல கூட்டங்கள் போடக்கூடியவர்கள் தரக்குறைவாக ஒவ்வொரு கூட்டங்களிலும் பேசுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து அறைகூவல் விடுகிறோம். எப்படி? இப்படி நீங்கள் பேசிய பேச்சை எங்களையும் வைத்துக் கொண்டு மேடையில் வைத்துக் கொண்டு விவாதமாக பேசுவதற்கு தயாரா என்று 25 ஆண்டுகளாக கேட்கிறோம்.
தயார் என்று மேடையில் அறிவிக்கிறார்கள். இதோ சிதம்பரத்தில் சில சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இதே ஊரில் யார் பேசினார், அவங்க சவால் விட்டார். நேருக்கு நேர் சந்தித்தோம், கடிதம் கொடுத்தோம், பதிவு தபால் போட்டோம். என்னைக்கு விவாதத்துக்கு தயார் என்று அறிவிக்கப்பட்ட தேதி இருக்க அன்னைக்கு நாங்கள் போய் சிதம்பரத்திலே காத்திருந்தோம். உங்க ஊர்ல வாய்ச்சவடால் விட்டுட்டு போனாரே, அவர் கடைசி வரைக்கும் வரவில்லை. அவரை விவாதத்துக்கு அழைத்து வருவதாக சொன்னவர்களும் வரவில்லை என்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி கலீல் அஹ்மத் கிருனூரியாக இருந்தாலும் இன்னும் பல உலமாக்களாக இருந்தாலும் அவர்கள் தாங்கள் சொல்வது உண்மை என்று இருந்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு எதிலெல்லாம் இருக்கிறதோ அத்தனை விஷயத்தை பற்றியும் பொது மேடைக்கு வாருங்கள். கண்ணியமான முறையில், சகோதரத்துவமான முறையில், ஒருத்தர் தாக்கிக் கொள்ளாமல் மென்மையான முறையில், நீங்க சொல்வது உண்மை என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில், நாங்கள் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அந்த பொது விவாதத்திற்கு நீங்கள் வாருங்கள். அதை ஒரு அறைகோலா விடுக்கிறேன். நீங்கள் தயார் என்று சொன்னால் அதை செய்யணுமே தவிர சும்மா நாங்க இல்லாத இடத்துல பேசக்கூடிய செய்தியை எங்கள் முன்னிலையில் பேசுவதற்கு நீங்கள் தயங்கினால் நீங்கள் சொல்வது பொய் என்பதை